ஹலோ, சரி, நம்ம கூடுகை ஆரம்பிக்கலாம். கிறிஸ்துக்குள் அன்பாக அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் யாவருக்கும் கிறிஸ்துக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்களை இந்த வேளையிலே தெரிவித்துக் கொண்டு, நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக நாம் துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் எடுத்துக்கொள்வோம். இந்த ஒரு கூடுகைக்கு ஆரம்பமாக நாம் தேவா எதினால் விசேஷித்தவன் என்ற ஒரு பாடலை அனைவரும் சேர்ந்து பாடலாம். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதே தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதே தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினா, எதினால் இது எதினால் நீர் என்னோடு இருப்பதினா. மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாத்தது, பாதை காட்ட பகல் எல்லாம் கூட வந்தது. மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாத்தது, பாதை காட்ட பகல் எல்லாம் கூட வந்தது. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதே தினம் யோசிப்பவன். வானாந்திர வழியினில் பாதுகாத்தீரேன், மன்னா காடை தண்ணீர் தந்து போஷித்தீரேன். வானாந்திர வழியினில் பாதுகாத்தீரேன், மன்னா காடை தண்ணீர் தந்து போஷித்தீரே. மாறாவின் கசப்பை தேனாக மாற்றிய உம் கிருபை என்றும் போதுமே. மாறாவின் கசப்பை தேனாக மாற்றிய உம் கிருபை என்றும் போதுமே. தேவா நான் இதனால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தாகம் கொண்ட தேவ ஜனம் வானம் பார்த்தது, ஆவல் கொண்ட கண்மலையும் கூட சென்றது. தாகம் கொண்ட தேவ ஜனம் வானம் பார்த்தது, ஆவல் கொண்ட கண்மலையும் கூட சென்றது. என் ஏக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன். என் ஏக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன். தேவா நான் இதனால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் இதனால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால், எதினால் இது எதினால் நீர் என்னோடு இருப்பதினால். ஜெபம் செய்வோம். நம்முடைய சகோதரர் ஃபெலிக்ஸ் அவர்கள் ஜெபம் செய்வார். ஜெபம் செய்வோம். மகா இரக்கமும் கிருபையும் அன்பும் நீடை சாந்தமும் தயவும் நிறைந்த எங்கள் அன்பின் சர்வ வல்லமையுள்ள பிதாவே, உமக்கே துதி கன மகிமையாகவும் எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாக இந்த வேலையை ஏறெடுத்துக் கொள்கிறோம். தந்தையே,
தந்தையே, அற்பரும் நீசரும் பாவிகளும் குப்பையுமா இருந்தீர்கள் தேவரீர், நீர் தெரிந்தெடுத்து உம்முடைய கிருபையினாலே இந்த நாள் மட்டும் வழிநடத்துவரே உம்முடைய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் தந்தையே. இந்த நாளிலும் சகோதர சகோதர கூட்டி தேவரீர் உம்முடைய வார்த்தைகளை எங்களுக்கு பகிர்ந்து கொடுக்க போகிறீர் அப்பா. அதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. தேவரீர் தூது கொடுக்கிற சகோதரர் மூலமாக தேவரீர் உம்முடைய வார்த்தைகளை எங்களுக்கு பகிர்ந்து கொடுத்து ஆவிக்குரிய ஜீவித்தில் நாங்கள் வாழ்ந்து தேவரீர் உமக்கென்று நாங்கள் ஜீவித்து எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய குணலட்சங்கள் நாங்கள் பரிபூர்ணமாக எங்களுக்குள்ளே நாங்கள் வளர்த்துக்கொள்ள தேவரீர் எங்களுக்கு கிருபை பாராட்டினோம்ப்பா. இந்த வேலையிலும் எல்லா சகோதர சகோதரர் நினைத்துக் கொள்கிறோமப்பா. தேவரீர் இந்த ஊழியத்திற்குரிய எல்லா காரியங்களும் தேவரை நீதாமே பொறுப்படுத்தி வழிநடத்துமாப்பா. ஆரம்பம் முதல் முடிவு வரை பிரசனம் இருந்து எங்களை வழிநடத்தும்படியாக எங்கள் ஆண்டவர் ரட்சகர் மீட்பரும் குருமா இருக்கிற எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தின் ஜெபத்தை கெஞ்சி கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தந்தையே, ஆமென். விசுவாச பிரமாணம் நாம் அனைவரும் சேர்ந்து வாசிக்கலாம். தம் ஒருவராய் சாவாமை உள்ளவரும் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும் ஆதி அந்தமில்லாத ஏக சக்கராதிபதியுமான ஏகவா எனும் நாமமுள்ள ஒன்றான மேதேவனையை விசுவாசிக்கிறோம். அவருடைய ஒரே பேரான குமாரனும் நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறோம். இவர் அதரிசனமான தேவனுடைய தற்சர்வமும் சர்வ சிருஷ்டிக்க முந்தின பேருமானவர். தேவன் இவரை கொண்டும் இவரைக்கென்றும் உலகங்களெல்லாம் உண்டாக்கி இவரையே சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார். எல்லாம் இவருக்குள் நிலைநிற்கிறது என்று விசுவாசிக்கிறோம். இவர் தேவகுமாரனாய் இருந்தும் தேவனுக்கு சமமாயிருக்க எண்ணாமல் அக்கிரமணினால் ஜீவனை இழந்த மனுஷர் பேரில் மனதுருகி தம்மை தாமே வெறுமையாக்கி மனிதனாகி எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனையே கொடுத்து தேவனுக்கும் மனுஷருக்கும் சமாதானத்தை உண்டு பண்ணினார் என்று விசுவாசிக்கிறோம். ஆதலால் தேவன் இவரை மரித்தோரிலிருந்து எழுப்பி தம்மை போல் குமாரனும் ஜீவனுடைக்கு அருள் செய்து எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி தம்முடைய வல்லமையின் வலதுவாரத்தில் வீட்டிற்க செய்தார் என்றும் விசுவாசிக்கிறோம். இவரே தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தராகும் சபையாக சரீரத்துக்கு தலையாகவும் இருக்கிறார் என்றும் விசுவாசிக்கிறோம். இவர் பரலோகத்துக்கு ஏறி தாம் வாக்குத்தத்தம் பண்ணின உன்னதத்திலிருந்து வரும் பலனாகிய பரிசுத்த ஆவியை விசுவாச கடையின் சபைக்கு அருளி தேவ சத்தியத்தை வெளிப்படுத்தி பலியின் ஜீவித்தில் அவர்கள் நடத்தி வருகிறார் என்றும் விசுவாசிக்கிறோம். பிதா குறித்த காலத்தில் இவர் பலியின் மரணத்துக்குட்பட்டு முதலாம் உயிர்த்தலையும் தம்முடைய சபையாகிய சகல பரிசுத்தவான்களும் இப்பூமியை நீதியாய் நியாயந்தீர்த்து சகல துரதனத்தையும் அதிகாரத்தையும் வல்லமையும் பரிகரித்து என்றும் அழியாத தம்முடைய நீதியுள்ள அரசாட்சியை ஸ்தாபிப்பார் என்றும் விசுவாசிக்கிறோம். மரணமடைந்த மற்றவர்கள் கிறிஸ்துவின் அரசாட்சி காலத்தில் அவனவன் தன் தன் வரிசையில் உயிர்ப்பிக்கப்பட்டு அவர் தம்முடைய மரணத்தினால் சம்பாதித்த நித்திய ஜீவனுடைய வழிநடத்தப்பட்டு பூரணப்படுவார்கள். ஆனால் மனப்பூர்வமாய் சீர்திருந்தாதவர்கள் இரண்டாம் மரணத்தில் அழிக்கப்படுவார்கள் என்று விசுவாசிக்கிறோம். எல்லா சத்துருக்களையும் தமது பாதுபாடியாக்க மட்டும் இவர் ஆளுகை செய்து கடைசி சத்துருவாகிய மரணத்தையும் பரிகரித்து எல்லாவற்றையும் முதின சீர் கொண்டு வந்து பிதாவே சகலத்திலும் சகலமாய் இருப்பதற்கு அவருக்கு ராஜ்யத்தை ஒப்புக் கொடுத்து அவர் கீழ்ப்படிப்பார் என்று விசுவாசிக்கிறோம். ஆமென். நம்ம எல்லாம் உட்காரலாம். இந்த நாளுக்குரிய காலை தியானம் நம்முடைய சகோதரர் குமார் ரத்னம் அவர்கள் வந்து வாசிப்பார். இன்றைக்குரிய காலை தியானம் வெள்ளிக்கிழமையுடையது. மத்தேயு 5:1-16 வரை. அவர் திரளான ஜனங்களைக் கண்டு மலையில் மேல் ஏறினார். அவர் உட்கார்ந்தபோது அவருடைய சீடர்கள் அவரிடத்தில் வந்தார்கள். அப்போது அவர் தமது வாயை திறந்து அவர்களுக்கு உபதேசித்து சொன்னது என்னவென்றால், ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. துயரப்படுவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரத்திக் கொள்வார்கள். நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். நீதி நிமித்தம் துன்பப்படுபவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாயிருப்பீர்கள்.
சந்தோஷப்பட்டு களிகூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்கதரிசிகளும் அப்படியே துன்பப்படுத்தினார்களே. நீங்கள் பூமிக்கு உப்பாயிருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால் எதனால் சாரமாக்கப்படும்? வெளியில் கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்கும் ஒழிய வேறொன்றுக்கும் உதவாது. நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்குத்தண்டின் மேல் வைப்பார்கள். அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளைக் கண்டு பரலோகத்திற்கு உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது. ஆமென். இந்த நாளுக்குரிய பரலோகம் அண்ணா நம்முடைய சகோதரர் சிவபாலன் அவர்கள் வந்து வாசிப்பார். தேவனுக்கு மகிமை உண்டாதாக. இன்றைய நாளுக்குரிய பரலோகம் அண்ணா 2 தீமோத்தேயு 2:24-25. கர்த்தருடைய ஊழியக்காரன் சண்டை பண்ணுகிறவனாயிராமல் எல்லாரிடத்திலும் சாந்தமுள்ளவனும் போதக சாமர்த்தனும் தீமையை சகிக்கிறவனுமாய் இருக்க வேண்டும். எதிர் பேசுகிறவர்கள் சத்தியத்தை அறியும்படி தேவ ஜனங்களில் சிலர் சத்தியத்தை பிறருக்கு எடுத்துரைத்து வரும்போது சில காரியங்களில் அதிக அளவுக்கு சுய நம்பிக்கை உள்ளவர்களாக பேசி தேவ பலனை நம்பாமல் தங்களையே நம்பி இதனால் பல தீமைகளை தங்களுக்கு வருவித்துக் கொள்வதுண்டு. சாந்த குணம் தேவனுடைய பார்வையில் ஓர் ஆபரணம். சத்தியத்துடன் இது இணைக்கப்பட்டது. சத்தியத்தை நாம் பேசும்போது எவ்வளவு பலத்துடன் பேசினாலும் கோபம் கொள்ளாமல் சாந்தத்தோடும் பணிவோடும் தேவன் பேரில் நம்பிக்கை உள்ளவர்களாக போதிக்க வேண்டும். கேள்வி முறையிலான போதனை மிகவும் பலமுள்ளதாக காணப்படுகிறது. இதற்கு இணையான வசனம் 1 தீமோத்தேயு 3:2-7 வரைக்கும். 1 அதிகாரம் வசனம் 2 முதல் 7 வரை. ஆகையால் கண்காணியானவன் குற்றஞ்சாட்டப்படாதவனும் ஒரே மனைவியை உடைய புருஷனும் ஜாக்கிரதை உள்ளவனும் தெளிந்த புத்தி உள்ளவனும் யோக்கியதை உள்ளவனும் அந்நியரை உபசரிக்கிறவனும் போதக சமர்த்தனுமாய் இருக்க வேண்டும். அவன் மதுவான பிரியனும் அடிக்கிறவனும் இழிவான ஆதாயத்தை இச்சிக்கிறவனுமாய் இராமல் பொறுமை உள்ளவனும் சண்டை பண்ணாதவனும் பண ஆசை இல்லாதவனுமாய் இருந்து தன் சொந்த குடும்பத்தை நன்றாய் நடத்துகிறவனும் தன் பிள்ளைகளை சகல நல்ல ஒழுக்கம் உள்ளவர்களாக கீழ்ப்படிய பண்ணுறவனுமாய் இருக்க வேண்டும். ஒருவன் தன் சொந்த குடும்பத்தை நடத்த அறியாதிருந்தால் தேவனுடைய சபையை எப்படி விசாரிப்பான்? அவன் இருமாப்படைந்து பிசாசு அடைந்த ஆக்கினியிலே விழாதபடிக்கு நூதன சேஷனாய் இருக்கக்கூடாது. அவன் நிந்தனையிலும் பிசாசின் கண்ணியிலும் விழாதபடிக்கு புறம்பானவர்களால் நற்சாட்சி பெற்றவனுமாய் இருக்க வேண்டும். நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக நாம் நன்றிகளை எடுத்துக்கொள்வோம். தேவன் இந்த நாளிலும் நமக்கு அருமையான ஒரு பரலோக மன்னாவை கொடுத்திருக்கிறார். இப்போது நாம் தேவனுடைய செய்திக்குள்ளாக நாம் கடந்து செல்லலாம். இந்த நாளிலும் நம் மத்தியிலே தேவனுடைய தூதை நம்முடைய அன்பு சகோதரர் சத்யராஜ் அவர்கள் பகிர்ந்து கொள்வார். அவர் தெரிந்து கொண்ட தூதுவின் பொருள் பிதாவினால் இழுத்து கொள்ளப்படுதல் என்ற ஒரு தலைப்பின் கீழாக தேவனுடைய தூதை பகிர்ந்து கொள்வார். அவரை சபையின் சார்பாக அன்போடு அழைக்கிறோம்.
கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமுள்ள அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்ற அன்பின் வாழ்த்துக்களையும், அது மாத்திரமல்லாமல் கடந்த வாரம் சென்றிருந்த லால்குடி மற்றும் திருச்சி அங்கே இருக்கக்கூடிய அன்பு சகோதரர்கள் நம்முடைய சபையார் யாவருக்கும் அவங்களுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிக்க சொன்னாங்க. ஸோ அது மாத்திரமல்ல, வேலூர் சபையார் கூட பாண்டிச்சேரி சபையாருக்கு நன்றி தெரிவித்தாங்க. நம்ம நோட்டீஸ் கொடுக்கறதுக்காக என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னு பார்க்கும்போது சகோதரர் அனுப்பியிருந்தோம். ஸோ அவங்க உண்மையாலுமே நல்லா சப்போர்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு சபையாருக்கு நன்றி தெரிவிக்க சொன்னாங்க. ஸோ அந்த வகையில் தேவனுக்கு நாம் நன்றிகள் எடுத்துக்கொள்ளலாம். ஸோ இப்பொழுது நாம் பாடத்துக்கு நேரம் நம்ம கடந்து செல்வோம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. ஸோ பாடத்தினுடைய தலைப்பு பிதாவினால் இழுத்து கொள்ளப்படுதல். ஸோ பிதாவினால் இழுத்து கொள்ளப்படுதல், drawn by God. ஸோ தேவனால் இழுத்து கொள்ளப்படுதல் அப்படின்றது தான் பாடத்தினுடைய தலைப்பு. ஆதார வசனம் வாசிக்கலாம். யோவான் 6ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம். யோவான் 6ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம். என்னை அனுப்பின பிதா ஒருவனை இழுத்துக் கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில் வரமாட்டான். கடைசி நாளில் நான் அவனை எழுப்புவேன். ஸோ என்னை அனுப்பின பிதா ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில் வரான் அப்படின்னு யார் சொன்னா? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஸோ அடுத்து நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்னொரு விஷயம் சொல்லியிருக்கிறார். படிக்கலாம் பாருங்க. யோவான் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். யோவான் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். ஸோ என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். ஸோ என் பிதா ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால் என்கிட்ட யாருமே வர முடியாதுன்னு சொல்லிட்டார். ஓகேங்களா? அடுத்தது, நான் இல்லாம யாருக்கிட்டையுமே யாருமே என்ன பண்ண முடியாது? பிதா கிட்ட போக முடியாது. அப்படின்னா நம்மளை இழுத்து கொண்டது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவா, பிதாவாகிய தேவனா? ஸோ பிதாவாகிய தேவன் தான் நம்மளை இழுத்து கொள்றார் அப்படின்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது நம்ம எல்லாருமே தெளிவாக புரிஞ்சிருக்கிறோம். ஏன் அப்படின்னா நம்மளை இழுத்து கொண்டது அவர் தான். ஸோ அப்படி பார்க்கும்போது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்போ ஃபர்ஸ்ட் நமக்கு பிதாவாகிய தேவனை தெரியுமா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தெரியுமா? இயேசு கிறிஸ்துவ தான் தெரியும். அப்பனா யாரு இழுத்து கொண்டதா பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு பார்க்க போற பாடங்கள், இதில் பார்க்கக்கூடிய காரியங்கள் எல்லாமே நாம் எல்லாருமே என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்க்கும்போது இன்ட்ராக்ட் பண்ண போறோம். ஸோ கேள்வி பதில் அடிப்படையில் தான் இன்னைக்கு பாடம் இருக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது முதல்ல நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்ம அறிஞ்சிருந்தாலும் இயேசு கிறிஸ்துவத்தை கொண்டு வந்து இழுத்து விட்டது யார் தெரியுங்களா? பிதாவாகிய தேவன் தான். ஸோ ஏன் அப்படின்னு பார்க்கும்போது இந்த இழுத்துக்கொள்ற ஒரு வேலையை யார் செய்யறது அப்படின்னு பார்த்தோம்னா பிதாவாகிய தேவன் தான் செய்யறாரு. அதுக்கு ஏதாவது வேதாகம் உதாரணம் சொல்ல முடியுமா? சரி, ஓகே. நீர் தேர்ந்தெடுத்து என்கிட்ட கொடுத்தவங்க அப்படின்னு சொல்றாரு. ஓகே. ஸோ இன்னொரு விஷயத்தில் நம்ம எங்க பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது படிக்கலாம் பாருங்க. மத்தேயு 22ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். மத்தேயு 22ஆம் அதிகாரம் வசனம் 2 மற்றும் 3. பரலோக ராஜ்யம் தன் குமாரனுக்கு கல்யாணம் செய்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பாயிருக்கிறது. அழைக்கப்பட்டவர்களை கல்யாணத்திற்கு வர சொல்லும்படி அவன் தன் ஊழியக்காரரை அனுப்பினான். அவர்களோ வர மனதில்லாதிருந்தார்கள். ஸோ தன்னுடைய குமாரனுக்கு கல்யாணம் செய்யறது யார் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ராஜா, அப்பா. ஸோ அப்பா தான் என்ன பண்றாருன்னா இந்த பெண் பார்க்குற வேலைக்கு என்ன பண்றாரு, ஏற்பாடு பண்றதே யார் அப்படின்னு பார்த்தோம்னா பிதாவாகிய தேவன் தான். இந்த ஒரு விஷயத்தை நம்ம அருமையான ஒரு நிழல்ல பார்க்கலாம். ஈசாக்கு, ரெபேக்காள். ஸோ இவங்க விஷயத்துல ஈசாக்கு பொண்ணை போய் பார்த்தாரா, இல்ல ஆபிரகாம் சொல்லி ஆபிரகாம் ஒருத்தர் அனுப்பி பொண்ணு பார்க்குற வேலையை செஞ்சாரா அப்படின்னு பார்த்தோம்னா ஆபிரகாம் தான் தன்னுடைய குமாரனுக்கு பெண்ணு வேணும்னு சொல்லிட்டு என்ன பண்றாருன்னா இந்த பெண்ணை இழுத்து கொள்றதுக்காக பரிசுத்த ஆவி என்ன பண்றாரு, எலியேசர் அனுப்புற விஷயம்லாம் பார்க்கிறோம். அப்படியா பார்க்கும்போது என்னதான் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு முதல்ல அறிமுகமானவராக இருந்தாரோ, ஆனா பிதாவாகிய தேவன் தான்
நம்மளை அவர்கிட்ட இழுத்திருக்கிறாரு. அவருடைய வல்லமை தான், அவருடைய ஒரு செல்வாக்கு தான் நம்ம எல்லாருமே இழுத்து கொண்டு எங்க உட்கார வச்சப்பட்டிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இந்த சத்தியத்தில் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஸோ அப்படியே பார்க்கும்போது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய பிதாவாகிய தேவன் எப்படிப்பட்டவர் அப்படின்னு பார்த்தோம்னா படிக்கலாம். யோவான் 10:29. யோவான் 10:29. அவைகளை எனக்கு தந்த என் பிதா எல்லாரிலும் பெரியவராய் இருக்கிறார். அவைகளை என் பிதாவின் கையிலிருந்து பறித்துக் கொள்ள ஒருவனாலும் கூடாது. சோ அவைகளை அப்படின்னு சொல்லும்போது யார் அப்படின்னு பார்த்தோம்னா கிறிஸ்துவை பின்பற்றக்கூடிய சீஷர்கள். அவங்களுக்கு யார் கொடுத்தது அப்படின்னு பார்த்தோம்னா இயேசு கிறிஸ்துவுக்கு பிதாவாகிய தேவன் தான் கொடுத்தாரு. அப்படி தேர்ந்தெடுத்து எடுத்து கொடுத்த பிதாவாகிய தேவன் யார் அப்படின்னா எல்லாரிலும் பெரியவருங்களா. ஸோ எல்லாரிலும் பெரியவர். அது மாத்திரமல்லாம ஒட்டுமொத்த அண்ட சராசரத்துக்குமே அவர் தான் தேவன். அப்படி இந்த அண்ட சராசரத்துக்கும் தேவனா இருக்கக்கூடிய பிதாவாகிய தேவன் அந்த இழுத்து கொள்ற ஒரு விஷயத்தை நமக்குள்ள பண்ற ஒரு காரியம் இருக்கு இல்லைங்களா, இது எப்பேற்பட்ட ஒரு மகிமையான விஷயம், எப்பேற்பட்ட ஒரு சந்தோஷமான விஷயம். இந்த இழுத்து கொள்ற வேலையை அவர் தான் செய்யறாரு. அவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா த கிரியேட்டர் ஆஃப் தி யூனிவர்ஸ், கிங் ஆஃப் தி யூனிவர்ஸ், ராஜாதி ராஜா ஒட்டுமொத்த அண்டா சராசரத்துக்குமே. அது மாத்திரமல்ல நம்முடைய ஃபாதர் ஹூ இஸ் கிரேட்டர் than ஆல், எல்லாரை காட்டிலும் பெரியவர். ஸோ இவ்வளோ மகத்துவமான தேவன் என்ன இழுத்து கொண்டாரா? ஏன் மேல அன்பு காமிச்சாரா? ஏன் மேல அவ்வளவு இரக்கம் காமிச்சிருக்கிறாரா அப்படின்ற அந்த ஒரு வார்த்தைய, அந்த ஒரு காரியத்தை நம்ம யோசிக்கும் போது உண்மையாலுமே இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபீலிங் நமக்குள்ள என்ன பண்ணுது, உருவாகுது. சரி, நீங்க மனசுக்குள்ள சொல்லி பாருங்க, என்ன இழுத்துக்கிட்டாரா? யாரு? இந்த அண்ட சராசரத்தையும் படைத்தவர். என்ன பார்க்கணுன்ற அவசியமே அவருக்கு இல்ல. அந்த அளவுக்கு நம்ம தகுதி உள்ளவங்களா அப்படின்னு பார்த்தோம்னா இல்ல. ஆனா இப்பேற்பட்ட நம்மள அவ்வளோ பெரிய தேவன் அவர்கிட்ட இழுத்துக்கிட்டு இருக்கார் அப்படின்னா இது நம்முடைய வாழ்க்கையில சாதாரண விஷயம் கிடையாது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இது எப்பேற்பட்ட விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த தேவனால் இழுத்துக்கொள்ற ஒரு விஷயம் இது ஏதோ ஆக்சிடென்ட்டா நம்ம வாழ்க்கையில் நடந்துச்சு என்ன பண்ண வேண்டாம். அதாவது எதேச்சியா எதிர்பாராம தேவன் நம்மளை ஏதோ ஒரு டைம்ல என்ன பண்ணிட்டாரு, சந்திச்சுட்டாருன்னு யோசிக்க வேண்டாம். ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் நம்ம வாழ்க்கையில் நடந்த மாதிரி இது ஒண்ணு நடக்கல. பிதாவாகிய தேவன் நம்மளை எப்ப இழுத்து கொண்டார்? தேவன் கிட்ட நம்மளை அர்ப்பணிக்கும் போதுங்களா? உலக தோட்டத்துக்கு முன்னாடி முன்கொரிச்சாரு, அது நாம தானா? எப்போ இழுத்தார்? தேவன் கிட்ட நம்மளை அர்ப்பணிக்கும் போதா? சத்தியத்தை கேட்கும் போதா? தேவன் கிட்ட அர்ப்பணிச்சு அவரால் ஜெனிப்பிக்கப்படுற புது சிருஷ்டி நமக்குள்ள உருவாகிறதுக்கு முன்னாடியே பின்னாடி நம்ம யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே அவருடைய கைடன்ஸ், அவருடைய செல்வாக்கு நம்ம மத்தியில நம்ம பிறந்த போதே கூட ஆளுகை ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம். சோ அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு, ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் நம்ம வாழ்க்கையில் நடந்ததுக்கான காரணம் நம்ம அர்ப்பணிக்கப்படும் போது இல்ல. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்ம அர்ப்பணிக்கிறதுக்கு முன்னாடியே பல வேலைகளை தேவன் நமக்குள்ள செஞ்சிருக்கிறார். அது ஒவ்வொரு தனிப்பட்ட நபருக்கும் தெரியும் என்ன பண்ணிருக்கிறார்ன்றது. அப்படியா பார்க்கும்போது இப்ப இழுத்து கொண்டது மாத்திரம் அல்லாம பிதாவாகிய தேவன் நம்மளை என்ன பண்ணிருக்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது சங்கீதம் 80:15 படிக்கலாம். சங்கீதம் 80:15 உம்முடையது வலது கரம் நாட்டின கொடியையும் உமக்கு நீர் திடப்படுத்தின கிளையையும் கடாட்சி தரலும். சோ உமது வலது கரம் அப்படின்னா பிதாவாகிய தேவனுடைய ரைட் ஹேண்ட் அப்படின்னா அவருடைய வல்லமை ஒரு விஷயத்தை நாட்டி இருக்குதுங்களா. கொடி அப்படின்னு சொல்லும்போது செடி, அது திராட்சை செடி. அதுக்கு என்ன இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது நீர் திடப்படுத்தின கிளை அப்படின்னு சொன்னோம்னா அந்த திராட்சை செடிக்கு கிளை என்ன பண்ணுவது இருக்குதுங்களா.
அப்பன்னா அந்த கொடியை நாட்டினதும் யார் அப்படின்னு பார்த்தோம்னா பிதாவாகிய தேவன் தான். அந்த கொடிக்குள்ள கிளைகள் இருக்கு இல்லையா, பிரான்ச்சஸ், அதை ஒட்ட வச்சதும் அதை சேர்த்ததும் யார் அப்படின்னு பார்த்தோம்னா பிதாவாகிய தேவனா. அப்பன்னா யார் கொடி, யார் கிளைகள்? படிக்கலாம் பாருங்க, யோவான் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். யோவான் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். சோ நம்முடைய பிதாவாகிய தேவன் திராட்சை தோட்டக்காரரு. அந்த திராட்சை தோட்டத்துல செடியில் இருக்கக்கூடிய கொடியா நம்ம இருக்கணும் அப்படின்னாலே அந்த ஒரு மாபெரும் வேலையை யார் தான் பண்ணது அப்படின்னு பார்க்கும்போது பிதாவாகிய தேவன் தான். அது மாத்திரம் அல்லாம நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் செடி. அந்த செடியில, திராட்சை செடியில கிளைகளா தான் யாரு ஒட்ட வைக்கப்பட்டிருக்கிறோம் இல்ல சேர்க்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்னா நாம் ஒவ்வொருத்தரும். அப்படின்னா இது சாதாரண விஷயம் இல்லை அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. நாம எப்படியா இருந்தோம் அப்படின்னு பார்க்கும்போது ஆதாமனுடைய வேர்ல இருந்து வரக்கூடிய கிளைகள், பிரான்ச்சஸ் இருக்கு இல்லையா, அப்படிப்பட்ட ஆதாம்ல இருந்து வரக்கூடிய கிளைகளா இருந்தோம். ஒருவேளை அப்படியே இருந்திருந்தோம் அப்படின்னா நம்ம நிலைமை என்ன ஆகும்? கனம், மகிமை, அழியாமை, இல்ல பிதாவாகிய தேவன் கிட்ட பரலோகத்துக்கு போகக்கூடிய அந்த ஒரு காரியம், அந்த மாபெரும் உன்னதத்துல தேவனோடும் கிறிஸ்துவோடு இருக்கக்கூடிய அந்த ஆசீர்வாதம், இதுக்கெல்லாம் பங்குள்ளவங்களாக முடியுமா? இல்ல. தேவன் என்ன பண்ணிருக்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஆதாமினுடைய கொடிகளா நம்ம இருந்திருந்தோம் அப்படின்னா, கிளைகளா இருந்திருந்தோம் அப்படின்னா, அப்படியே ஒரு நாள் அந்த செடி என்ன பண்ணிருக்கோம்? அழிஞ்சு போயிருக்கோம். பின்னாடி அதை உயிர்ப்பித்திருப்பார். எப்போ? ராஜ்யத்துல. அப்போ எங்க உயிர் திருப்பப்பட்டிருப்போம் அப்படின்னு பார்த்தோம், இந்த பூமியினுடைய கொடிகளா தான் என்ன பண்ணிருப்போம்? கிளைகளா இருந்திருப்போம். ஆனா கிறிஸ்துவனுடைய கொடிகளா மாறின ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா, இந்த ஒரு காரியம் பிதாவாகிய தேவனால் இழுத்து கொள்ளப்பட்டு தான் செஞ்சிருக்கிறோம். இந்த ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, தேவன் அவருடைய இன்ஃப்ளூயன்ஸ், ஃபேவரபிள் இன்ஃப்ளூயன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அவருடைய செல்வாக்கு, அதுவும் நன்மைக்கு ஏதுவான செல்வாக்க யார் மத்தியில தான் செயல்படுத்துறார் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு சில வகுப்பார் மத்தியில தான் செயல்படுத்துறாருங்களாம். அந்த ஒரு சில வகுப்பார் தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கும்போது, தேவன் ஏற்படுத்தின எல்லா ஏற்பாடுகளையும் புரிஞ்சுக்கிட்டு, கிறிஸ்துவ தெரிஞ்சுக்கிட்டு, கிறிஸ்துவின் மூலமாக பாவங்கள் மன்னிக்கப்பட்டு அவரோடு ஒப்புரவாகவும், அந்த கிறிஸ்துவனுடைய திராட்சை செடியில ஒரு அங்கமாக, ஒரு கிளைகளாக ஒட்டக்கூடிய அந்த ஒரு தன்மைக்கு, அந்த ஒரு நிலைமைக்கு தேவன் எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்கல. ஆனா அந்த ஒரு வாய்ப்புக்கு ஒரு சிலர்கள் மாத்திரம், இல்ல ஒரு சிலர்கள் பேருடைய மேல மாத்திரம் அந்த ஒரு செல்வாக்கை பயன்படுத்துறாரு. அந்த செல்வாக்கு யார் மேல வந்திருக்கு? நம்ம ஒவ்வொருத்தர் மேல என்ன பண்ணிருக்கு? வந்ததுனாலதான் ஒரு சில வகுப்பார், ஒரு குறிப்பிட்ட ஜனங்கள், அவங்க மத்தியில தான் இந்த இழுத்து கொள்றதுக்கான எல்லா விதமான வேலைகளுமே செயல்படுத்துறாரு. அப்படியா செயல்படுத்தும் போது அந்த ஒரு வாக்கியத்தை நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு பார்க்கும்போது ஏற்றுக்கொண்டு, இப்ப பிதாவாகிய தேவனால் என்ன பண்ணப்பட்டிருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இழுத்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். இந்த ஒரு காரியம் அப்படின்றது சாதாரண விஷயம் இல்ல. அதே வகையில இந்த மாபெரும் ஒரு வாய்ப்பு அப்படின்றது, இந்த அழைப்புக்குள்ள நம்ம வந்த ஒரு காரியம் அப்படின்றது உண்மையாலுமே நம்ம பாக்கியம் பெற்றவர்கள். அப்படியா? உண்மையாலுமே நம்ம பாக்கியம் பெற்ற ஜனங்கள். இந்த உலகத்தினுடைய பார்வையில் வேணா நம்ம எப்படி இருக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது ஒண்ணுமே இல்லாதவங்க, ஏதோ ரொம்ப அற்பமானவங்களா என்ன பண்ணலாம் தெரியலாம். ஆனா உண்மையாலுமே பிதாவாகிய தேவனால் ஒருத்தர் இழுத்து கொள்ளப்பட்டிருக்கிறாங்க. அவரால நட்டு வைக்கப்பட்ட கொடியாகவும் அதில் இருக்கக்கூடிய கிளைகளாகவும் நம்ம இருக்கிறோம் அப்படின்னா, இந்த ஒரு வாய்ப்பு சாதாரண வாய்ப்பு இல்ல. அப்படியா பார்க்கும்போது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு இழுத்துக்கொள்ற வேலையை தேவன் எதன் மூலமா செஞ்சார்? இந்த இழுத்துக்கொள்தல் அப்படின்ற ஒரு விஷயத்தை தேவன் நம்ம வாழ்க்கையில எதன் மூலமா செஞ்சார் அப்படின்னு பார்த்தோம்னா, எல்லாருமே ஒரு வார்த்தையை சொல்லுவோம். எதன் மூலமா அப்படின்னு பார்த்தோம்னா, this drawing is by the truth.
சத்தியத்தினால தான் தேவன் ஒருத்தர் இழுத்து கொள்றாரு. ரெண்டாவது ஒரு விஷயம், பை ஹிஸ் ப்ராவிடன்சஸ். அந்த ப்ராவிடன்சஸ் அப்படின்னா, இப்போ நம்முடைய இந்த பூமியில வாழணும் இல்லையா, இந்த வாழ்க்கைக்கு தேவையான எல்லா விதமான தேவைகளையும் சந்திக்கிற ஒரு விஷயம் நடந்தாதான் நம்ம இந்த வாழ்க்கையில் என்ன பண்ண முடியும், ஜீவிக்க முடியும் இல்லையா. அதே மாதிரி இந்த சத்தியத்தினால் இழுத்து கொள்ளப்பட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகள் மத்தியிலையும் தேவன் அவங்களுடைய தேவைகளை சந்திச்சு அவருடைய இன்ஃப்ளூயன்ஸை செல்வாக்கு என்ன பண்ணியிருக்கிறாருன்னா பயன்படுத்தி தான் நமக்கு நிறைய கேள்விகள் இருந்திருக்கும், நிறைய தேடல் இருந்திருக்கும். அந்த எல்லா விதமான காரியங்களையும் அவருடைய வல்லமையுள்ள செல்வாக்கு என்ன பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது தேவைகளை சந்திச்சு என்ன பண்ணியிருக்கிறாருன்னா நம்மளை இழுத்து கொண்டிருக்கிறாரு. அதே வகையில் இந்த ஒரு இழுத்துக்கொள்ற வேலையை தேவன் எப்படி பண்றாரு அப்படின்னு பார்க்கும்போது தேவன் அவருக்குன்னு ஒரு பிரின்சிபல் வச்சிருக்காருங்களாம், கொள்கை இருக்குதான். அந்த கொள்கை என்ன பண்ண அப்படின்னு பார்க்கும்போது அவரால் படைக்கப்பட்ட ஒட்டுமொத்த சிருஷ்டிகளையும் அவர் விரும்புற மாதிரி ஆசீர்வதிக்கணும் அப்படின்னா என்ன பண்றாரு அப்படின்னு பார்க்கும்போது முதல்ல அவர் பக்கமா இழுக்கிறாருங்களாம். முதல்ல என்ன பண்ணுவார்னா அவர் பக்கமா இழுத்துக்கொள்வாரு. அந்த இழுத்துக்கொள்றதுக்கு என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்க்கும்போது பெர்சுவேடிங் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சில தூண்டுதல்கள் என்ன பண்ணுவாருங்களா, ஒரு சில ஊக்கத்தை, ஒரு சில தூண்டுதலை கொடுப்பாராம் அவர் பக்கமா இழுத்துக்கொள்றதுக்கு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்க்கும்போது கன்ஸ்ட்ரைனிங் அப்படின்னா அவங்க மேல அவருடைய செல்வாக்கை பயன்படுத்தி ஒரு கட்டு கோப்பா என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்க்கும்போது அவருக்குள்ள என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்க்கும்போது கொண்டு வருவாருங்களாம். ஆனா இந்த விஷயத்தை செய்யறதுக்கு தேவன் யாரையுமே என்ன பண்ண மாட்டார் அப்படின்னு பார்க்கும்போது நாட் ஆஃப் கம்பல்ஷன், யாரையுமே என்ன பண்ண மாட்டாரு, கட்டாயப்படுத்தவே மாட்டார். அப்பனா இழுத்துக்கொள்ற ஒரு விஷயத்துக்கு தேவன் எல்லாருக்குமே ஓப்பனா என்ன பண்றாருன்னா அந்த ஒரு வாய்ப்பை தராரு. அதுக்கான தூண்டுதல்களை என்ன பண்றாருன்னா கொடுக்கிறாரு. அதே வகையில இப்படி தேவனுடைய தூண்டுதல்னால தூண்டப்பட்டு தேவனுக்குள்ள ஒருத்தவங்க வராங்க அப்படின்னா அப்படிப்பட்டவங்க என்ன பண்றாருன்னா அவருடைய கண்ட்ரோல் எடுத்துக்கிறாரு, அவர் நடத்துறாரு அடுத்தது. ஆனா இது எதையுமே அவங்களுடைய அனுமதியோ இல்ல ஒப்பு கொடுத்தோ இல்லாம என்ன பண்றது இல்ல, செய்யறது இல்ல அப்படின்ற நம்ம பார்க்கிறோம். அப்படின்னா இந்த ஒரு காரியம் அப்பனா இந்த ஒரு கம்பல்ஷன் இல்லாம, இந்த ஒரு வற்புறுத்தல் இல்லாம தேவன் கிட்ட யாரு வந்து தங்களை அர்ப்பணிக்கிறாங்களோ அவரால் இழுத்து கொள்ளப்பட்டு அப்படிப்பட்டவங்களுக்கு தான் இந்த மாபெரும் சபை வாழிப்பு அப்படின்ற காரியத்தை என்ன பண்றாருன்னா கொடுக்கிறான்னு பார்க்கிறோம். ஸோ அப்பனா எப்படி இழுத்து கொள்ளப்பட்டோம், எதன் மூலமாக அப்படின்னா சத்தியம், அவருடைய ப்ராவிடன்சஸ். அதுக்கு சரியான தமிழ் வார்த்தை இல்லை, அது கரெக்டாக எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதா முடியுது. பட் எக்ஸாக்டாக இந்த ப்ராவிடன்சஸ் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு அப்படின்னா எல்லா தேவைகளையும் சந்திக்கக்கூடிய ஒரு வழிநடத்தல் இல்லை ஒரு செல்வாக்கு நம்ம மேலே என்ன பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இருந்திருக்கு. அதை தேவன் சந்திச்சாரு. அந்த சந்திப்பின் மூலமாக தான் என்ன பண்ண அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஒரு மாபெரும் அழைப்புக்குள்ள நம்ம வந்திருக்கிறோம்னு பார்க்குறோம். சரி, எதன் மூலமாக அப்படின்னா சத்தியம் சொல்லிட்டோம். அடுத்தது எப்படி, எந்த வகையில் இழுத்துக்கொள்ளப்பட்டோம், எப்படி இழுத்துக்கொள்ளப்பட்டோம் பிதாவாகிய தேவன் கிட்ட, எந்த வகையில் இழுத்துக்கொள்ளப்பட்டோம் அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டோம்னா என்ன சொல்லலாம்? சரி, எப்படி இல்ல நம்மளை இழுத்துக்கொள்றது அப்படின்றது சாதாரண விஷயமா? இந்த இழுத்துக்கொள்ற ஒரு விஷயம் எல்லாருக்கும் நடக்கல. ஆனா ஒரு சில வகுப்பாருக்கு மட்டும் அப்படியா இருக்கக்கூடிய ஜனங்களா நாம் இருக்கிறோம். நம்ம கிட்ட மட்டும் நடந்திருக்குது. அதுதான் எந்த வகையில, எப்படின்னு கேட்கிறேன். நம்ம ஏற்கனவே கேட்ட மாதிரி இது ஏதோ ஒரு ஆக்சிடென்டா, எதிர்பாராத விதத்தில் நடந்ததா அப்படின்னு கேட்டோம்னா இல்ல. எந்த வகையில் அப்படின்னா நம்முடைய தேவன் யார் அப்படின்னு பார்க்கும்போது காட் ஆஃப் மிராக்கிள்ஸ். அவர் அற்புதங்களை செய்கிறவரு, அதிசயங்களை நடப்பிக்கிறவரு. நம்மளை எப்படிதான் இந்த சத்தியத்துக்குள்ள கொண்டு வந்திருக்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னா எந்த வகையில் அப்படின்னா பை ஹிஸ் மிராக்குலஸ் வே.
அவருடைய ஆச்சரியமான வழி, அவருடைய ஆச்சரியமான வகையில தான் என்ன பண்ணியிருக்கிறார்னா கொண்டு வந்திருக்கிறார். ஸோ அந்த அற்புதம் ஆச்சரியம் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, மெடிக்கல் மிராக்கிள்னு சொல்லுவோம்ல, அது என்னன்னா நடக்கவே முடியாத ஒரு விஷயம் நடந்துடுச்சு அப்படின்னா மிராக்கிள், அதான் அற்புதம். தேவன் நம்மளை இழுத்து கொண்ட ஒரு விஷயமும் எப்படிதான் இருக்குது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இது ஒரு அற்புதம், ஒரு ஆச்சரியம். இந்த மிராக்குலஸ் வேலை தான் தேவன் என்ன பண்ணியிருக்கா அப்படின்னு பார்க்கும்போது நம்மளை ஒவ்வொருத்தரையும் வந்து என்ன பண்ணியிருக்காரு, சந்திச்சிருக்கிறார். கண்டிப்பா வந்து இன்னைக்கு நம்ம சாட்சி கொடுக்க இருக்குன்னு சொன்ன உடனே எல்லாம் யோசிச்சு பார்த்துருப்போம். அப்பனா அது எல்லாமே நம்முடைய வாழ்க்கையில ஆச்சரியப்படத்தக்கதா இருக்கும். ஏன்னா இப்படியெல்லாம் நம்ம தேவனை தெரிந்து கொள்வோம், சத்தியத்தை பெற்றுக்கொள்வோம், இந்த உண்மையான சத்தியத்தை உண்மையான தேவனை அறிஞ்சு கொள்வோன்னு நம்ம வாழ்க்கையில கனவு கூட கண்டிருக்க மாட்டோம். கரெக்டுங்களா? அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்துக்கு தேவன் நம்மளை கொண்டு வந்திருக்கிறார்னா இது மிகப்பெரிய ஒரு அற்புதம். அதை எப்படி செய்யறார் அப்படின்னு பார்க்கும்போது ஆச்சரியமான விதத்துல செய்யறாருங்களாம். இப்ப நம்முடைய சாட்சிகளை நம்ம கேட்க போறோம். அதுக்கு முன்னாடி தேவன் அற்புதமான வழியில ஒரு சில சகோதர சகோதரில் சத்தியத்தில் கொண்டு வந்திருக்கிறார். அவங்களுடைய உதாரணத்தை என்ன பண்ணலாம் போயிட்டு நம்ம பார்க்க போறோம். உண்மையாலுமே ரொம்ப ஆச்சரியமான விதத்தில் தேவன் என்ன பண்ணியிருக்கிறார், அற்புதத்தின் வழியில் என்ன பண்ணியிருக்கிறார்னா சத்தியத்துக்குள்ள தேவன் ஒவ்வொரு சகோதர சகோதரியும் இழுத்து கொண்டிருக்கிறார்ன்றதுக்கு ஒரு சில உதாரணங்கள் மட்டும் நம்ம என்ன பண்ணலாம், ஸோ பார்க்கலாம். ஸோ அப்படியா பார்க்கும்போது எதன் மூலமாக இல்லை எந்த வகையில் இல்லை எப்படி தேவன் நம்மளை இழுத்து கொண்டார் அப்படின்னா அதுக்கு ஒரு சில உதாரணங்கள் நம்ம பார்க்குறோம். முதல்ல ஒரு சகோதரரை பார்க்கலாம். ஒரு பிரதர், சத்தியத்தில் இருக்கக்கூடிய சகோதரர், அவர் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்க்கும்போது லெட்டர் எழுதுனாங்க அவங்களுடைய நண்பருக்கு. ஸோ அப்போல்லாம் என்னதான் தொடர்பு கொள்றதுக்கான வழி அப்படின்னு பார்த்தோம்னா லெட்டர். ஸோ கண்டிப்பாக வந்து சரி, இப்போ சின்ன பசங்களாக இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக தெரியறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஸோ நாம் சின்ன பசங்களாக இருக்கும்போது என்ன இருக்குது, இந்த லெட்டரை படிக்கணும்னாலே ஊரில் யார் படித்த பையன் தேடுவாங்க, அந்த மாதிரி இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அதுக்கு முன்னாடி 1900 சம்திங் அந்த டைமில் ஒரு லெட்டர் எழுதுறார் நண்பருக்கு. அதுக்கப்புறம் நம்முடைய மூத்த சகோதரர் இருக்கார்ல ரசல் பிரதர், அவருக்கும் ஒரு லெட்டர் எழுதுறாரு. ஸோ இந்த 2 லெட்டரையும் எழுதிட்டு அட்ரஸ் எழுதும்போது என்ன பண்ணிட்டார் தெரியுங்களா, அவருடைய நண்பருக்கு போட வேண்டிய அந்த அட்ரஸில் ரசல் பிரதரோட அட்ரஸும் ரசல் பிரதருக்கு போட வேண்டிய அந்த ஒரு லெட்டரில் அவருடைய நண்பருடைய அட்ரஸும் மாற்றி எழுதிட்டார். இது மாற்றி எழுதுனது அப்படின்றது ஏதோ அவர் செஞ்ச ஒரு மிஸ்டேக் தான். ஆனால் இந்த லெட்டர் போய் ரீச் ஆச்சுல்ல நண்பர்கிட்ட, அங்கே போகும்போது இந்த மாதிரி ரசல் பிரதரனுடைய சத்தியங்களை எப்படி நான் ஏற்றுக்கொண்டேன், இந்த சத்தியம் எந்த அளவுக்கு ஒரு மகிழ்ச்சியும் ஒரு அன்பையும் தேவன் பக்கமா வெளிக்காமிக்குது அப்படின்னு பிரதருக்கு எழுதின லெட்டர் அவருக்கு போன உடனே அவர் ஃப்ரெண்டு என்ன பண்ணிட்டாருன்னா மாற்றி வந்த லெட்டர் தான், ஆனால் இது என்ன ஏதோ ஒரு டான் அப்படின்றாரு விடியல், அந்த அங்கே வந்து அந்த ஆசிரியருக்கு எழுதியிருக்கிறாரு இந்த மாதிரி சத்தியம் இந்த அளவுக்கு எனக்கு ஒரு மகிழ்ச்சியும் ஒரு சந்தோஷத்தையும் கொடுச்சுன்னு எழுதியிருக்கிறாரு. அப்படி என்னதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அட்ரஸ் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அந்த அட்ரஸுக்கு இவரே என்ன பண்ணிட்டா தொடர்பு கொண்டு அதுக்கப்புறம் அந்த மாத இதழ்கள்லாம் வாங்கி படிக்க ஆரம்பிச்சு சத்தியத்துக்குள்ள என்ன பண்ணிட்டா தானே ஒப்பு கொடுத்துட்டாருங்களா. அப்பன்னா இந்த லெட்டரை மாத்தி எழுதின ஒரு விஷயம் சகோதரர் ஏதோ தெரியாம பண்ணியிருக்கிறாரு, ஆனா தேவனுக்கு தெரியாம என்ன பண்ணல, நடக்கல. இந்த வகையில் கூட சத்தியத்துக்குள்ள வர முடியுமா அப்படின்னு நம்ம கேட்டோம்னா உண்மையாலுமே இதே மாதிரி அநேக விதமான அற்புதத்தின் வழியில தேவன் நடத்தி இருக்கிறாருங்களாம். ஸோ அடுத்து 2வது ஒரு உதாரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 2 சகோதரி இருந்தாங்களாம் ஒரு வீட்டில், சொந்த சகோதரிகள், மாம்ச பிரகாரமா அக்கா தங்கை. அவங்க வீட்டு பக்கத்தில் இருக்கிற மரத்தில் குருவிகள் என்னாச்சு அப்படின்னு பார்க்கும்போது ஒரு கூடு கட்டுச்சுங்களாம். கூடு கட்டின உடனே என்ன பண்ணியிருக்காங்கன்னா பார்த்து பார்த்து ரசிச்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அது முட்டையிட்டு அப்புறம் குஞ்சு பறிச்ச உடனே குருவி என்ன ஆகிடும், பறந்து போயிடும். குஞ்சுகளும் பறந்து போயிடுச்சு. அதுக்கப்புறம் வெறும் கூடு மட்டும் இருக்கும் இல்லையா, அந்த கூடை வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து சரி நம்ம ஒரு ஞாபகார்த்தமா இந்த குருவியை ரொம்ப ஆசைப்பட்டு பார்த்தோமே அப்படின்றதுனால ஞாபகார்த்தமா அந்த குருவி கூட வீட்டுக்கு எடுத்து வந்தாங்களாம். எடுத்துட்டு வந்து பார்த்தா
அந்த குருவி கட்டியிருக்கு இல்லையா அந்த கூடு, அந்த கூடுக்குள்ள ஒரு நோட்டீஸ். அப்போதைக்கு என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஒரு டிராக்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. அப்படி டிராக்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு சத்தியம் நிறைந்த ஒரு பிரதி என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்க்கும்போது ஒரு நோட்டீஸ் அந்த கூடுக்குள்ள இருந்திருக்கு. என்னடான்னு எடுத்து படிச்சு பார்த்தா இந்த மாதிரி சத்தியத்தின் பக்கமா இருக்கக்கூடிய காரியங்கள் அதுல விளக்கப்பட்டிருக்குது. அதுக்கப்புறம் அதுல அட்ரஸ் இருந்துச்சு. சகோதரர் வந்து தொடர்பு கொண்டு அந்த 2 சகோதரிகளும் தேவன்கிட்ட என்ன பண்ணிருக்கிறாங்க, அர்ப்பணிச்சிருக்கிறாங்களாம். அப்பன்னா இந்த சகோதரிகளுக்கு யார் நோட்டீஸ் கொடுத்தது? தேவன் ஒருத்தவங்களை சத்தியத்துக்குள்ள இழுத்துக்கொள்ளணும் அப்படின்னா அது எந்த வகையில வேணா இருக்கும், எப்படிப்பட்ட ஒரு மிராக்குலஸ் வேயா கூட இருக்கலாம். ஆனா தேவனை தெரிந்து கொள்ளணும், தேவன் பிரியமா வாழுவோம் அப்படின்ற ஒரு தன்மை வெளிப்படும் போது உண்மையாலுமே அப்படிப்பட்ட நபர்கள் எங்க இருந்தாலும் தேவன் என்ன பண்றாரு, சந்திக்கிறார் அப்படின்றதுதான் உண்மை. ஸோ இந்த 2வது எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கும்போது இந்த 2 சகோதரிகளும் அதுக்கப்புறம் சத்தியத்துக்குள்ள வந்த விதத்தை பார்க்குறோம். தேவன் எந்த வகையில் எப்படி இழுத்து கொண்டார் அப்படின்னா ஒரு ஆச்சரியமான வழியில் அப்படின்றதுக்கு நம்ம உதாரணம் பார்த்துட்டு இருக்கிறோம். 3வது ஒரு உதாரணம், ஒரு ஷூ ரிப்பேர் பண்ற ஒரு சகோதரர். அவர் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஒருத்தர் வந்தாரு, இந்த ஒரு ஷூ ரெடி பண்ண சொல்லி பிஞ்சிடுச்சு. அவருடைய கஸ்டமர் வந்து இந்த ரிப்பேரான ஷூ வந்து என்ன பண்ணுங்கன்னா பிச்சுக்கிச்சு கொஞ்சம் தச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இவரும் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா தைக்கும் போது ஒரு பெரிய ஹோல் இருந்திருக்குது. அது என்ன ஆச்சு அப்படின்னு பார்க்கும்போது தச்சாலும் பள்ளமா இருக்கும் அப்படின்றதுனால பக்கத்தில் பார்த்துருக்கிறாரு, எதுவும் பேப்பர் ஏதோ கடந்திருக்குது. அந்த பேப்பரை என்ன பண்ணிட்டாருன்னா ஷூக்குள்ள மடிச்சு வச்சு மேலே என்ன பண்ணிட்டாரு, தச்சிட்டாரு. தச்சு என்ன பண்ணிட்டாருன்னா கொடுத்து அனுப்பிட்டாரு. அவரும் போட்டு போயிட்டாரு. அந்த ஷூ கொஞ்ச நாளுக்கு அப்புறம் திரும்ப பிஞ்சிருச்சுங்களாம். திரும்ப என்ன பண்ணாருன்னா வந்து அதே கடைக்காரர்கிட்ட கொடுக்கும்போது திரும்ப என்ன பண்ணியிருக்கிறாருன்னா உள்ள பார்க்கும்போது என்ன ஏதோ ஒரு பேப்பர் என்ன பண்ணியிருக்குது இருக்குதுன்னு சொல்லிட்டு நாம வச்ச பேப்பர் தான். அது என்னன்றதை ஓபன் பண்ணும்போது அது பார்த்தா சத்தியத்தில் இருக்கக்கூடிய டிராக்ஸ். அதுக்கப்புறம் அந்த சகோதரர் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது இந்த சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு தேவன்கிட்ட அர்ப்பணிச்சிருக்கிறாரு. இப்படி எல்லாமா பிரதர் தேவன் ஆச்சரியமான விதத்தில் சந்திப்பாரு? இது உண்மையா பிரதர் அப்படின்னா இது உண்மைதான். நம்முடைய வாழ்க்கையில இதே மாதிரியான ஆச்சரியமான விதத்தில் தான் ஒவ்வொருத்தையும் சத்தியத்துக்குள் நடத்தி இருப்பார் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். ஸோ அப்படியா பார்க்கும்போது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தேவன் நம்மளை இழுத்துக்கொள்ற ஒரு விஷயம் சாதாரணமாக நடக்கல. இது ஒரு அற்புதமான வழியில தான் நடந்திருக்குது. அப்படின்னா தேவன் இழுத்துக்கொள்ற ஒரு விஷயம் தனிப்பட்ட ஒவ்வொரு நபரையும் என்ன பண்றாருன்னா சந்திக்கிறாரு. ஒருவேளை என்னுடைய கணவன் சத்தியத்தில் இருக்கிறார்ன்றதுனால மனைவியும் தேவன் இழுத்துக்கொள்வார் அப்படின்லாம் என்ன பண்ண வேண்டாம். ஒரு சில குறிப்பிட்ட ஜனங்கள் மீது தான் இந்த ஒரு ஆதிக்கத்தை தேவன் செயல்படுத்துறாரு. அப்படியா செயல்படுத்துற ஒரு விஷயம், ஒருவேளை என்னுடைய அப்பா அம்மா வந்து கான்செக்ரேட் பண்ணியிருக்கிறாங்க, தேவன்கிட்ட அர்ப்பணிச்சிருக்கிறாங்க, அதனால பிள்ளைகள் நாங்களும் சத்தியத்துக்குள்ள இழுத்து கொள்ளப்பட்டோம். எதனால? அப்பா அம்மா அர்ப்பணிக்கப்பட்டிருக்கிறாங்கன்றதுனால. அப்படியெல்லாம் கிடையாது. ஒருவேளை நம்ம அர்ப்பணிச்சிருக்கிறோம் அப்படின்னா தனிப்பட்ட வகையில தேவன் ஒருத்தவங்களை சந்திக்காம இந்த இழுத்து கொள்ற ஒரு விஷயத்தை என்ன பண்ண மாட்டாரு, செய்யவே மாட்டார். அப்பன்னா அப்பா அம்மா சத்தியத்தில் இருக்கான சத்தியத்தில் வந்ததுனால தேவன் என்னை இழுத்துக்கொள்ளையா அப்படின்னா இல்ல. சத்தியத்தின் பக்கம் ஒரு ஈர்ப்பு, தேவன் இழுத்துக்கொள்ற ஒரு விஷயம் நம்முடைய வாழ்க்கையில் நடக்குது அப்படின்னா அப்படி நடந்தாதான் தேவனுக்காக அர்ப்பணிக்க முடியும். அதனால ஒருவேளை என்னை சார்ந்தவர்கள் இல்ல என்னுடைய குடும்பத்தார் சத்தியத்தில் இருக்கிறதுனால நானும் தேவனால் இழுத்து கொள்ளப்பட்டேன் அப்படின்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அதனால குடும்பத்தார் சத்தியத்தில் வந்தாலும் நானும் வந்தேன் பிரதர் அப்படின்றதுனால என்னை இழுத்து கொள்ள மாட்டாரா அப்படின்னா, நீ வந்திருக்கிறீங்க அப்படின்னால என்ன அர்த்தம்? தேவன் இழுத்து கொள்ளாம யாரும் வரமாட்டான். அப்படி இல்லை அப்படின்னா அந்த ஒரு தனிப்பட்ட நபர் தான் வந்திருப்பாரு. குடும்பத்தார இருக்கிற நாம வர வேண்டிய அவசியம் இருந்திருக்காது. ஆனா தேவன் எடுத்துக்கொள்ளாம இது நம்முடைய வாழ்க்கையில் நடக்கல அப்படின்றத தெளிவா புரிஞ்சுக்கலாம்.
ஒரு வேலை இந்த இழுத்துக்கொள்ற வேலைக்கு ஒருத்தவங்களுக்கு விருப்பமே இல்லை, தேவன் என்ன பண்ண மாட்டார்? ஏற்கனவே பார்த்தோம், ரொம்ப வற்புறுத்தலாம் மாட்டாரு. நம்முடைய தேவன் ரொம்ப ஜென்டில் காட். அவர் என்ன பண்ண மாட்டார்னா தன்னுடைய விருப்பத்துக்காக யாரையும் போயிட்டு வற்புறுத்தி கட்டாயப்படுத்தி நீங்க எனக்கு ஏத்த மாதிரி வாழணும்ன்ற ஒரு விஷயத்த செய்யவே மாட்டார். அப்படி செய்ய வேண்டிய அவசியமும் தேவனுக்கு இல்லை, நமக்கு தான் அவசியம் இருக்குது. ஒரு சிருஷ்டிகரை பிடித்து கொள்ற ஒரு விஷயத்திலையும் ஒரு சிருஷ்டிகள் பால் இழுக்கப்படுற ஒரு விஷயமும் நடக்குது அப்படின்னா அந்த சிருஷ்டிக்கு தான் ஆசீர்வாதம். ஆனா ஏதோ ஒரு வகையில நம்ம விரும்பினாலும் சரி விரும்பாட்டாலும் சரி தேவன் நம்மளை சந்திக்கும் போது உண்மையாலுமே அதுக்காக ஒப்பு கொடுத்துருக்கோம் அப்படின்னா இது சாதாரணமான ஒரு விஷயம் இல்லை அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. ஸோ அப்படியே பார்க்கும்போது எந்த வகையில எப்படி இழுத்து கொண்டார் அப்படின்னா இது ஒரு ஆச்சரியமான வழி, ஒரு அதிசயமான வகையில தான் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா தேவன் நம்மளை இழுத்து கொண்டிருக்கிறாரு. அடுத்தது இன்னொரு கேள்வி, எந்த தருணத்துல அல்லது எப்படிப்பட்ட சூழ்நிலையில தேவன் நம்மளை இழுத்துக்கிட்டார்? இது ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு புது வாழ்க்கையிலையும் இந்த தருணத்தை அவங்களால மறந்திருக்கவே முடியாது. ஏன்னா சத்தியத்தின் பால் இழுக்கப்படுறதுக்கு, தேவனால் இழுத்துக் கொள்ளப்படுறதுக்கு காரணமா இருந்தது அந்த தருணம், தக்க தருணம், ரைட் டைம், ரைட் சைக்காலஜிக்கல் மூமெண்ட் அப்படின்னு கூட என்ன பண்ணலாம் சொல்லலாம். ஸோ அப்படியா பார்க்கும்போது எந்த தருணத்தில் இல்லை எப்படிப்பட்ட சூழ்நிலையில தேவன் நம்மளை சந்திச்சார் அப்படின்னு பார்க்கும்போது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, சரியான ஒரு நேரம். The truth reaches each one at just the right psychological moment. ஒரு தக்க தருணம், ஒரு ஏற்ற சூழ்நிலை, ஏற்ற சமயம், அந்த டைம்ல தான் தேவன் நம்மளை வந்து சந்திச்சாரு. அந்த டைம்ல தான் இழுத்து கொள்றதுக்கு நம்முடைய மனசு என்ன பண்ணுச்சு? ரெடியா இருந்துச்சு. அந்த டைமுக்கு முன்னாடி ஒருவேளை தேவன் நம்மளை வந்து பார்த்திருந்தாலும் இல்ல அந்த டைம் போனதுக்கு அப்புறம் திரும்ப கொஞ்ச நாள் கழிச்சு வந்தாலும் கண்டிப்பா தேவனை நம்மளை இழுத்து கொண்டிருக்க முடியுமா அப்படின்னு பார்த்தோம்னா இல்ல. neither too early nor too late. முன்னாடியும் கிடையாது, அதுக்கு அப்புறமும் கிடையாது. இழுத்து கொள்றதுக்கு சரியா நம்மளை ஒப்பு கொடுக்கக்கூடிய அந்த டைம்ல தேவன் என்ன பண்றார்? நம்மளை சந்திச்சிருக்கிறார். தேவன் என்ன பண்றார் அப்படின்னு பார்க்கும்போது இந்த சத்தியத்தை நமக்கு அனுப்பி இருக்கிறார். கரெக்டுங்களா? கரெக்டா இல்லையா? ஒருவேளை பாபிலோன்ல செட்டில் ஆயிருக்கும் போது தேவன் நமக்கு அந்த ஒரு வாய்ப்பை கொடுத்திருந்தாருன்னா நம்மளும் இன்னைக்கு இருக்கிற ஜனங்கள் என்ன பண்ணியிருப்போம்? நான் இருக்கிற சபை தாங்க பெருசு, எங்க பாஸ்டர் தாங்க யாரு இயேசு கிறிஸ்துக்கு அப்புறம் அப்படின்ற ஒரு மனநிலைமையில ஒருவேளை சத்தியம் வந்துருந்துச்சுன்னா கண்டிப்பா நம்ம என்ன பண்ணிருக்க மாட்டோம்? ஏற்றுக்கொண்டிருக்க மாட்டோம். அங்க இருக்கிற விஷயங்கள் ஏதோ ஒரு விஷயம் நம்மளுடைய இருதயத்தின் ஏக்கத்தை திருப்திப்படுத்தாம யாருக்கு இருந்திருக்கோ அவங்களுக்கு தான் இந்த ஒரு வாய்ப்பு வந்திருக்குது. அப்படிப்பட்டவங்க தான் தேவனால் இழுத்துக்கொள்ற ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னு பார்க்கிறோம். ஸோ அந்த இழுத்துக் கொள்ளப்படுதல் எந்த சூழ்நிலையில எந்த நேரத்தில் அப்படின்னு பார்த்தோம்னா at the time of transition in our life, நம்முடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம், எதிர்பாராத ஒரு திருப்பம் என்ன பண்ணியிருக்கோம்? நடந்திருக்கோம். தீர்ப்பு முனை சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு டிரான்சிஷன் நம்முடைய வாழ்க்கையில் நடந்திருக்கோம். இதுக்கு முன்னாடி இருந்த சூழ்நிலைகள், இதுக்கு முன்னாடி இருந்த நம்முடைய நிலைமை இந்த சத்தியத்தை ஏற்றுக்கொள்வதற்கும் சத்தியத்தின் பால் இழுக்கப்படுறதுக்கும் அதுக்கு சாதகமா இல்லாம இருந்திருக்கும். தேவன் நம்முடைய வாழ்க்கையில இந்த டிரான்சிஷன் டைம் என்ன பண்ணிருப்பார்னா அனுமதிச்சிருப்பார். ஒரு திருப்பு முனை நம்முடைய வாழ்க்கையில அந்த டைம்ல சத்தியம் வரும்போது நம்ம தெளிவா ஏற்றுக்கொள்றதுக்கு நம்மளை அர்ப்பணிக்கிறதுக்கான சூழ்நிலையா இருந்திருக்கு அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. அடுத்தா பார்க்கும்போது டூரிங் எ சிவியர் ட்ரையல், ஒரு கடுமையான உபத்திரவம், ஒரு கடுமையான நெருக்கம் தேவனால் இழுத்துக் கொள்ளப்படுது. அப்படின்னா சத்தியத்துக்குள்ள வரும்போதா அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம இயேசு கிறிஸ்துவை தேட ஆரம்பிச்சதுக்கு என்ன காரணமா இருந்திருக்கும் தெரியுமா? எப்படியாவது இந்த பிரச்சனை இயேசு கிறிஸ்து சமாதானம் தருவார், சந்தோஷம் தருவார் அப்படின்னு ஒண்ணு
ஏதாவது ஒரு அற்புதம் நம்ம வாழ்க்கையில் நடக்காதா, இந்த பிரச்சனை மாறாதா அப்படின்னு அந்த துக்கமான நேரத்துல, ஒரு கஷ்டமான நேரத்துல தேவன் நம்மளை இழுத்து கொள்ளக்கூடிய அந்த ஒரு ப்ராசஸ் என்ன பண்றாருன்னு பண்ண ஆரம்பிக்கிறாரு. அடுத்து ஆஃப்டர் மேத் ஆஃப் தி டிசப்பாயின்மெண்ட், ஏமாற்றங்கள் நடந்திருக்க நம்ம வாழ்க்கையில். சத்தியத்தை நம்ம அறிந்து கொள்றதற்கு, தேவன் பால் இழுத்து கொள்ளப்படுறதுக்கு அந்த ஒரு ரைட்டான டைம் எது அப்படின்னு பார்த்தோம்னா, நாம ஏமாற்றம் அடைந்த சூழ்நிலை, லாஸ், இறப்பு, தாங்க முடியாத இழப்பா கூட என்ன பண்ணலாம் ஒரு சிலருக்கு. அந்த மாதிரி அப்பாவை இழந்து, சொந்தக்காரங்களை இழந்து, பெயர் சபை கூட போகாம டைரக்டா சத்தியத்துக்குள்ள வந்த சகோதரர்களா இருக்கிறாங்க. ஒரு மிகப்பெரிய இழப்பு, தாங்க முடியாத துக்கம். அடுத்தது டிராஜடி அப்படின்னாலே அதுக்கு அர்த்தமே எங்களுடைய வாழ்க்கை தான் பிரதர். ஒரு தாங்க முடியாத துக்கம், ஒரு கஷ்டம், அந்த நேரத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. இந்த மாதிரியான சமயம் தான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஏற்ற நேரம், ரைட் டைம். அந்த டைம்ல தேவன் இழுத்துக்கொள்ற வேலையை செஞ்சிருக்கிறாரு. அநேக சகோதரர்களுடைய வாழ்க்கையில எது உண்மை தெரியுங்களா? அந்த டிசப்பாயின்மெண்ட், லாஸ், டிராஜடி, சிவியர் ட்ரையல், இந்த உபத்திரவத்தின் குகை தான் தேவன் நம்மளை தெரிந்து கொள்றதுக்கு காரணமா இருந்துச்சு. படிக்கலாம் பாருங்க, ஏசாயா 48:10. ஏசாயா 48:10. இதோ உன்னை புடமிட்டேன், ஆனாலும் வெள்ளியைப் போலல்ல, உபத்திரவத்தின் குகையிலே உன்னை தெரிந்து கொண்டேன். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தேவன் எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நம்மளை தெரிஞ்சுக்கிறார் அப்படின்னா, உபத்திரவத்தின் குகையில என்ன பண்ணாருங்களா, தெரிந்து கொண்டார் அப்படின்ற அந்த வசனத்துக்கு ஏற்ப நம்முடைய வாழ்க்கையிலையும் ஒரு தாங்க முடியாத துக்கம், தாங்க முடியாத கஷ்டம், ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம், மிகப்பெரிய ஒரு பிரச்சனை, இதுதான் எது காரணமா இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, தேவன் பால் இழுக்கப்படுவதற்கு ஏற்ற நிலைமையில நம்முடைய இருதயம் ஆயத்தமா இருந்த ஒரு நேரம் அதுதான். அந்த டைம்ல தான் நம்மளை தேவன் தெரிஞ்சுக்கிட்டார். அப்படின்னா இந்த உபத்திரவம் அப்படின்றது நம்ம வாழ்க்கையில நல்லதா கெட்டதுங்களா? தேவன் எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கொடுத்திருந்தாலும் இந்த ஒரு வேலையை, அவரால் இழுத்துக் கொள்ளப்படுற ஒரு விஷயத்தை நம்முடைய வாழ்க்கையெல்லாம் ஏதாவது செஞ்சிருக்கும்னு நினைக்கும். கண்டிப்பா தேவனால் பயன்படுத்தக்கூடிய ஒரு ஆயுதம் இல்ல ஒரு கருவி, அது என்ன அப்படின்னு பார்க்கும்போது உபத்திரவம், சோதனை, ஒரு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம். அதனால அந்த ஒரு விஷயம் நம்முடைய வாழ்க்கையில மிகப்பெரிய வலியை ஏற்படுத்தியிருக்கலாம், மிகப்பெரிய ஒரு துக்கத்தை நமக்கு ஏற்படுத்தியிருக்கலாம். ஆனா அதன் மத்தியில தேவனை தெரிந்து கொண்டோம்ல, ஒருவேளை நம்ம அப்ப என்னதான் இழந்திருந்தாலும் அது எல்லாமே என்னதான், ஒரு டெம்பரவரி தான். ஒருவேளை என்னுடைய அப்பாவை இழந்திருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த தாங்க முடியாத துக்கத்துல ஒருவேளை கிறிஸ்து கிட்ட நான் நெருங்கி இருக்கலாம், இல்ல சத்தியத்தின் பால் இழுக்கப்பட்டிருக்கலாம். அந்த ஒரு விஷயம் நமக்கு கஷ்டம்தான், அந்த விஷயம் ஒரு வேதனை தான் கொடுத்திருக்கோம், கண்டிப்பா தாங்க முடியாத துக்கம் தான். ஆனா தேவனை தெரிந்து கொள்ற அந்த ஒரு வாய்ப்பு, ஒன்றான மெய்தேவனையும் அவருடைய குமாரனாய் கிறிஸ்துவையும் அறிந்து கொள்ற ஒரு வாய்ப்பு, இது நம்முடைய வாழ்க்கையில் நடந்திருக்கு அப்படின்னா, இது நித்தியமான ஒரு சந்தோஷத்தை, நித்தியமான ஒரு ஆசீர்வாதம், அழியாமைக்குள்ள போகக்கூடிய அந்த ஒரு ஆசீர்வாதத்தை நம்ம வாழ்க்கையில கொண்டு வந்திருக்கு அப்படின்னா, ஸோ ஒரு வேலை இறந்திருந்தாலும் அவங்க என்ன பண்ண போறாங்க, பின்னாடி உயிர்த்தெழுந்து வர போறாங்க. இப்போ இருக்கிற இந்த ஒரு வாழ்க்கையில ஒருவேளை உயிரோட இருந்து அவங்க அனுபவிக்க வேண்டிய சந்தோஷத்தை காட்டிலும் மிகப்பெரிய அனுபவத்தை என்ன பண்ண போறாங்க, சந்தோஷத்தை ராஜ்யத்துல வந்து பெற்றுக்கொள்ள போறாங்க. அது ஒரு மகிமையான ஒரு காரியமா கூட இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். ஸோ அப்படியா பார்க்கும்போது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, எந்த நேரத்துல இல்ல எப்படி நம்ம சத்தியத்துக்குள்ள இழுத்துக்கொள்ளப்பட்டோம் அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு சரியான ஒரு நேரம் நம்ம வாழ்க்கையில வந்துச்சு. அந்த நேரத்தில் தேவன் என்ன பண்ணாரு, நம்மளை அவர் பக்கமா இழுத்து கொண்டாருன்னு பார்க்கிறோம். சரி, அடுத்தது இழுத்து கொண்டார் இல்லையா, இழுத்து கிறிஸ்துவனுடைய அந்த ஒரு செடியில, திராட்சை செடியில கொடியா நம்மளை இணைச்சிட்டார். இணைச்சதுக்கு அப்புறமா எங்க சேர்த்துச்சார்,
இழுத்து கொள்ளப்பட்டு எங்க சேர்க்கப்பட்டிருக்கிறோம்? இயேசு கிறிஸ்துனுடைய சரீரத்துல ஒரு அங்கமா சேர்க்கப்பட்டிருக்கிறோம். அதுல எந்த மாற்றமும் கிடையாது. ஒவ்வொருத்தரும் இழுக்கப்பட்டவங்க ஒவ்வொருத்தரும் கிறிஸ்து தலையாகவும் இழுக்கப்பட்ட ஒவ்வொரு சகோதர சகோதரிகளும் என்ன பண்றோம்னா ஒவ்வொரு அவயமும் என்ன பண்ணப்பட்டிருக்கோம், சேர்க்கப்பட்டிருக்கோம், இணைக்கப்பட்டிருக்கிறோம். இன்னொரு விதத்துல எங்க சேர்க்கப்பட்டிருக்கிறோம்? எங்க சேர்க்கப்பட்டிருக்கோம் அப்படின்னா, இந்த மாதிரி ஒவ்வொருத்தரா தேவன் அழைச்சிருப்பார்ல, ஒவ்வொரு விதமான ஆச்சரியமான விதத்துல ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை அவங்க எல்லாருமே ஒரு இடத்துல கூடிப்பாங்களாம். எங்க அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ இந்த ஒரு கடைசி காலத்துல, அதுவும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில வந்திருக்கிற ஒரு காலத்துல இந்த வகுப்பார் இப்படியா தேவனால் இழுத்து கொள்ளப்பட்ட ஒவ்வொரு தேவனுடைய ஜனங்களும் ஒரு இடத்துல சேர்க்கப்படுவாங்களாம். அந்த எண்ணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது படிக்கலாம். மத்தேயு 24ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். மத்தேயு 24ஆம் அதிகாரம் வசனம் 27 மற்றும் 28. மின்னல் கிழக்கிலிருந்து தோன்றி மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கிறது போல மனுஷகுமாரனுடைய வருகையும் இருக்கும். பின்னும் எங்கேயோ அங்கே கழுகுகள் வந்து கூடும். சோ இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில வருகிற அந்த காலத்துல ஒரு கழுகு வகுப்பார் இருப்பாங்களாம். அந்த கழுகு வகுப்பார் தான் யாரு? நாம. பிணம் எங்கேயோ அங்க கழுகுகள் வந்து கூடுமா. அப்படின்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இதுல என்ன சொல்ல வர்றார்? இப்பனா அந்த கழுகுக்கான சாப்பாடு என்ன தெரியுமா? பிணம் தான். அப்பனா நாம் அந்த கழுகு வகுப்பாரா இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில் வரும்போது இருந்திருக்கிறோம் அப்படின்னா, நமக்கு எங்க சாப்பாடு கிடைக்குமோ, நமக்கு எங்க ஆகாரம் கிடைக்குமோ அங்க வந்து கூடிக்கிட்டோம். கரெக்டுங்களா? அந்த கூடப்பட்ட அந்த சேர்க்கப்பட்ட இடம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு சரியான இடத்துல தேவன் என்ன பண்ணிருக்காரு கொண்டு வந்து. சரி, அந்த இடம் எது? அப்படியா? நம்ம எக்லீஷியாவா? உண்மை அதுதான். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த அழைக்கப்பட்ட அழைப்புல தேவனை அறிந்து கொண்டு சத்தியத்தை கூட கேட்டுக்கொண்டு நிறைய சபைகள் இருக்கிறாங்க, நிறைய விதமான கூட்டங்கள் இருக்கிறாங்க. ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த கழுகு வகுப்பார் அவங்க பிணம் எங்க இருக்கோ அங்க என்ன பண்றாங்கன்னா வந்து ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணும், கழுகு வந்து எப்படி குடிக்குதோ அந்த மாதிரி சத்திய சாப்பாடு எங்க இருக்குதோ அங்க வந்து ஆட்டோமேட்டிக்கா இவங்களை இழுத்து கொண்டு தேவன் என்ன பண்றாரு, வந்து விட்டுறாரு. அப்படிப்பட்ட ஒரு இடமா தான் தேவன் நம்மளை என்ன பண்ணிருக்கிறாருன்னா கூட்டி என்ன பண்ணிருக்கிறாரு, சேர்த்து இருக்கிறார். அப்பனா அது ரைட்டான இடம் அப்படின்னா, இப்ப நம்ம கூடி இருக்கிற இந்த ஒரு இடம் இல்ல, கூடி இருக்கக்கூடிய இந்த ஒரு நிலைமை இருக்கு இல்லையா, இந்த மாதிரி உலகத்துல அநேக சகோதர சகோதரர்கள் அங்கங்க என்ன பண்ணிருக்கிறாங்க, கூடி இருக்கிறாங்க இல்லையா, சேர்க்கப்பட்டிருக்கிறாங்க இல்லையா, அது ரைட்டான இடம்ன்றத எப்படி கன்ஃபார்ம் பண்ணலாம்? நம்ம சேர்க்கப்பட்ட இடம் சரியான இடம்ன்றதை எப்படி கன்ஃபார்ம் பண்ணலாம்னு கேட்கிற. வசனத்தின் பிரகாரம் அந்த இடம் அப்படியாக இயங்குற பட்சத்துல அதுதான் சரியான இடம். அப்படின்னா தேவன் எப்படி இதை ஏற்படுத்தி இருக்கிறார்? தேவன் எந்த வகையில இந்த ஒவ்வொரு கால சபையும் இல்ல கடைசி கால சபை அப்படின்னா இதுக்கான ஏற்பாடு என்ன, அதுக்கான வழி என்ன, எந்த வழியில தேவன் செயல்பட்டார்னா அவங்கள சந்திக்கிறார் அப்படின்றத சரியா புரிஞ்சுக்கணும். அப்படின்னா தேவன் ஏற்படுத்தின வழி என்னன்றது என்ன பண்ணணும், கண்டிப்பா அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அப்படிப்பட்ட சரியான இடத்துல தான் கூட்டி சேர்க்கப்பட்டிருக்கிறோம். அதை நம்ம உறுதிப்படுத்தணும் அப்படின்னா ஒரு சில காரியங்களை புரிஞ்சுக்கணும். இந்த சத்தியத்தை தேவன் கொடுத்து இழுக்கிறான்னு பாக்குறோம் இல்லைங்களா அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இதுக்கு தேவன் என்ன வச்சிருக்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னா சேனல் வச்சிருக்கிறாராம். சேனல் அப்படின்னா வாய்க்கால் இல்ல ஒரு வழி. அந்த வழியில யார் ஒருத்தவங்க சரியா இருக்கிறாங்களோ, தேவன் நியமிச்ச வழி, நமக்கா தேர்ந்தெடுக்கப்பட்டு நம்ம விருப்பப்படி ஏற்படுற வழி கிடையாது. தேவன் எப்படி இந்த ஒரு வழியை உண்டாக்கி இருக்கிறாரோ அந்த சேனலின் அடிப்படையில் ஒருத்தர் இந்த சத்தியத்துக்குள்ள நிலைத்திருக்கிறதுன்றது தேவன் ஏற்படுத்தின ஏற்பாடு. அந்த வழியில யார் நிலைச்சிருக்கிறாங்களோ அவங்க தான் உண்மையான திருச்சபை. அது எங்க பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த படத்தை பார்க்கும்போது நம்ம கண்டுபிடிச்சிருப்போம். இட் இஸ் நெசசரி தட் தேர் பி a one principal channel.
நெசசரி அப்படின்னா கண்டிப்பா இருந்தே ஆகணும், கண்டிப்பா அதுக்குள்ள இருக்கணும். எது அப்படின்னு பார்த்தோம்னா ஒன் பிரின்சிபல் சேனல், தேவனுடைய கொள்கைக்கு ஏற்ப செயல்படக்கூடிய ஒரு வழி இருக்கும் இல்லையா, ஒரு வாய்க்கால். அந்த வாய்க்கால்ல தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட ஜனங்களா நாம அப்படின்றத சரியா புரிஞ்சுக்கணும். அதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா படிக்கலாம் பாருங்க, சகரியா 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை படிக்கலாம். சகரியா 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனம். நீ காண்கிறது என்னவென்று கேட்டார். அதற்கு நான், இதோ முழுவதும் பொன்னினால் செய்யப்பட்ட குத்துவிளக்கை காண்கிறேன். அதன் உச்சியில் அதன் கிண்ணமும் அதன் மேல் 7 அகல்களும் அதன் உச்சியில் இருக்கிற அகல்களுக்கு போகிற 7 குழாய்களும் இருக்கிறது. அதன் அருகில் கிண்ணத்துக்கு வலதுபுறமாக ஒன்றும் அதற்கு இடதுபுறமாக ஒன்றும் ஆக 2 ஒலிவ மரங்கள் இருக்கிறது என்றேன். சோ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த சகரியா பார்த்த தரிசனத்தை நம்ம ஒரு நிமிஷம் வந்து என்ன பண்ணலாம்னா கொஞ்சம் அந்த ஒரு இமேஜினேஷனுக்கு போலாம். என்ன பார்க்கறார் அப்படின்னு பார்க்கும்போது முழுவதும் பொன்னினால் செய்யப்பட்ட குத்துவிளக்கு. இந்த குத்துவிளக்கு சகரியா இங்க மட்டும் தான் பார்க்கறாரா, இல்ல வேதாகமத்துல வேற எங்காவது இருக்குதா? குத்துவிளக்கு எங்க இருக்குது? அங்க இருக்குது, ஆசரிப்பு கூடாரத்து உள்ள இருக்குது. சோ அந்த குத்துவிளக்கு அப்படின்றது என்னன்னு நமக்கு தெரியும், அது யாரை அடையாளப்படுத்துன்னு தெரியும். ஓகே, இங்க ஒரு குத்துவிளக்கு பார்க்கறாரு இல்லைங்களா, அதே குத்துவிளக்கு தான் இது. இங்க ஒரு சில விஷயத்தை தேவன் புரிய வைக்கிறார். சரி, அடுத்தது புதிய ஏற்பாட்டு காலத்துல ஏதாவது குத்துவிளக்கு இருக்கா? வெளிப்படுத்த விசேஷத்துல நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்க நின்றுட்டு இருக்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது 7 குத்துவிளக்கு இருக்கு. அந்த குத்துவிளக்கின் மத்தியில நிலையிங்கு தரித்தவரா இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு? நின்னுகிட்டு இருக்கிறார். அப்பனா இந்த குத்துவிளக்கு அப்படின்றது சபை வகுப்பாரை அடையாளப்படுத்துது. அப்படியா பார்க்கும்போது இங்க சகரியா பார்க்கிற ஒரு விஷயத்துல இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, தேவன் ஏற்படுத்தின சரியான வாய்க்கால், சரியான சேனல் எது இந்த சத்தியம் வந்து சேர்வதற்கு அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்க போறதே இதெல்லாம் கண்டுபிடிக்க போறோம். ஏற்கனவே கண்டுபிடிச்சிருப்போம், தெரிஞ்சவங்க ஞாபகப்படுத்திக்கலாம். ஒருவேளை இல்ல பிரதர் இப்ப நம்ம பார்த்தது இல்லை அப்படின்னா கற்றுக்கொள்ளலாம். அப்படியே பார்க்கும்போது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, சகரியா ஒரு விஷயத்த பார்க்கறாரு, குத்துவிளக்கு பார்க்கறாரு. அந்த குத்துவிளக்கு உச்சியில என்ன இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது குத்துவிளக்கு மேல ஒரு கிண்ணம் இருக்குதுங்களா. குத்துவிளக்கு மேல கிண்ணம் இருக்குது. அந்த குத்துவிளக்கு என்ன இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது 7 அகல்கள் இருக்குது. அதன் உச்சியில இருந்து அகல்களுக்கு போகிற 7 குழாய். குழாய் அப்படின்றது தான் சேனல், குழாய் அப்படின்றது தான் வாய்க்கால். யாரை வந்து சேர்றது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அப்படி பார்க்கும்போது அந்த கிண்ணத்துக்கு வலதுபுறமாகவும் இடதுபுறமாகவும் ஆக 2 ஒலிவ மரம் என்ன பண்ணுதுங்களா இருக்குதுங்களா. இப்ப பிக்சரை பார்க்கும்போது நமக்கு தெரியும் 2 ஒலிவ மரம் 2 சைடுல இருக்கா. அந்த ஒலிவ மரத்துல இருந்து 2 குழாய் இருக்குது. அந்த குழாய் வந்து எங்க வந்து ஃபில் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா கிண்ணத்துல ஃபில் ஆகுது. அந்த கிண்ணத்துல இருந்து கீழே பார்த்தோம் அப்படின்னா அந்த குத்து விளக்கு இருக்குது. அந்த குத்து விளக்கு 7 அகல் இருக்குது. அந்த 7 அகல்களுக்கும் எண்ணெய் கிண்ணத்துல இருந்து எப்படி போகுது? ஒவ்வொரு சேனல், கரெக்டுங்களா, ஒவ்வொரு குழாய். அப்பனா இந்த ஒரு அகல்கள் எரியணும் அப்படின்னா அதுக்கு என்ன தேவைப்படுது? என்னதான் தேவைப்படுது? என்னதான் சொல்ற, என்னதான் தேவைப்படுது? அந்த எண்ணெய் எது வழியா போயாகணும்? தேவனுடைய விருப்பம் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த குழாய் தான். இப்ப என்ன அப்படின்னு பார்க்கும்போது அன்புக்குரிய சகோதர சகோதரி, அந்த 2 மரம் என்னது? சரி, ஒலிவ மரம். இருங்க. சரி, ஒலிவ மரம். ஓகே, அந்த ஒலிவ மரம் 2ம் எதை அடையாளப்படுத்துது? ஒன்னு பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு. இந்த சத்தியங்கள் எல்லாமே தேவனுடைய ஆவியினால எழுதப்பட்டு கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த ஆவி எதுக்குள்ள ஃபர்ஸ்ட் நிரம்புது? கிண்ணம், பெரிய கிண்ணம் மேல. அப்பனா அந்த கிண்ணம் யாரு? இயேசு கிறிஸ்து. ஓகே, இது 2 விஷயங்களும் யாருக்குள்ள வந்து நிரம்புது அப்படின்னு பார்க்கும்போது சத்தியம். அதான் பரிசுத்த ஆவிக்கு இன்னொரு பேர் சத்தியத்தின் ஆவி. இந்த சத்தியத்தின் ஆவியா பரிசுத்த ஆவி முதல்ல யார் ஃபுல்லா நிரப்பப்பட்டிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது கிறிஸ்து. அடுத்தது இந்த எண்ணெய் எங்க போகணும் அப்படின்னு பார்க்கும்போது 7 அகல்களுக்கும், குத்து விளக்கு 7 பிரான்ச்சா இருக்குது. அந்த 7 அகல்களுக்கும் இந்த எண்ணெய் என்ன பண்ண போய் சேரணும். இந்த எண்ணெய் மூலமா தான் சத்தியாவி என்ன பண்ணும்?
வெளிப்படுத்தப்படும். அப்படின்னா இந்த 7 குத்துவிளக்கு யாரு? 7 சபை. ஓகே, 7 கால சபை. அப்பன்னா ஒவ்வொரு கால சபையும் சத்திய ஆவியை பெற்றுக்கொண்டு பரிசுத்த ஆவியின் மூலமாக வழிநடத்தப்பட்டிருக்கிறாங்க. அப்படின்னா தேவன் தான் இதுக்கு மூல காரணமா இருக்கிறாரு. யாரை வச்சு பண்றாருன்னா கிறிஸ்து வச்சு பண்றாரு. இப்ப கிறிஸ்து தான் என்ன பண்றாருன்னா 7 சபைகளுக்கும் தேவையான எல்லா விதமான தேவையும் என்ன பண்றாரு? சந்திக்கிறாரு. முக்கியமா சத்திய தேவை. அப்பன்னா கிறிஸ்து வந்து நேரடியா கொடுத்தாரா சத்தியத்தை, இல்ல பரிசுத்த ஆவியை? அப்படின்னா அந்த சத்தியத்தின் ஆவி என்ன பண்ணிருக்கிறாரு? 7 பைப் மூலமா அனுப்பியிருக்கிறாரு. கரெக்டுங்களா? அந்த சேனல் ரொம்ப முக்கியம். அதான் நம்ம பாத்துறோம். ப்ராப்பர் சேனல் அது ரொம்ப நெசசரி. அந்த சேனல் வழியா வரவங்க தான் இந்த உண்மையான சத்தியத்தை அறிந்து கொள்ள முடியும். இந்த உண்மையான சத்தியம் எந்த வழி தான் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஒவ்வொரு சேனல். அப்பனா 7ஆம் கால சபை அப்படின்னா அந்த 7 சேனல் பார்த்தோம்ல, அந்த 7 பைப் யாரு? 7 பைப் யார் அப்படின்னு பார்த்தோம்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கையில் இருக்கக்கூடிய 7 தூதர்கள், 7 ஸ்டார்ஸ். இந்த ஸ்டார்ஸ் மூலமா தான் அந்த ஒவ்வொரு சபைக்கும் தேவையான எல்லா விதமான சத்தியத்தை என்ன பண்றாரு? சந்திக்கிறார். இங்க பார்க்கிற அந்த ஸ்டாரும் அங்க பார்க்கிற 7 சேனல், 7 குழாயும் ஒண்ணு. அப்பனா நம்ம 7ஆம் கால சபை அப்படின்னா 7ஆம் கால சபைக்குன்னு கொடுக்கப்பட்ட பைப்பு இந்த உண்மையான வழிய வாய்க்கால யார் ஒருத்தவங்க சரியா புரிஞ்சுக்கிறாங்களோ இந்த சத்தியத்தின் பால் இழுத்து கொள்ளப்பட்ட ஒரு விஷயம் அவங்க வாழ்க்கையில முழுவதுமா நிறைவேறும். அதே வகையில இந்த சத்தியத்தை பரிசுத்த ஆவி அதிகமா பெற்றுக்கொண்டு இன்னும் மேலோட்டமா இருக்க மாட்டாங்க. சத்தியத்தினுடைய ஆழத்துக்குள்ள என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கும்போது மூழ்குவாங்க. அப்படி மூழ்கிறது நிமித்தமா அநேக விஷயங்களை தேவன் என்ன பண்ணுவாருன்னா இவங்களுக்கு வெளிப்படுத்துவாரு. அதை வெளிப்படுத்துறதுக்கு தேவன் பயன்படுத்தக்கூடிய ஒரு குழாய் இருக்குது. அந்த ஒரு குழாய் எப்போ இருக்கக்கூடிய ஒரு குழாய் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம். மத்திய 24ஆம் அதிகாரத்துல பிணம் எங்கேயோ அங்க கழுகுகள் வந்து கூடுன்னு பார்த்தோம் இல்லைங்களா? இந்த மாதிரி சத்தியத்தை தெரிந்து கொண்ட சகோதரர்கள் கூடக்கூடிய ஒரு இடம். அது எதன் மூலமா கூடப்பட்டிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில வந்து அறை கொண்டு அவர் ஊழியம் பண்றார். அவர் தான் எல்லா விதமான விஷயத்தையும் 7ஆம் கால சபைக்கு நேரடியா இருந்து பண்றான்னு பார்க்கிறோம். ஆனா அவர் நேரடியா என்ன பண்ணல, எல்லா விஷயத்தையும் பண்ணல. அவர் கையில் இருக்கக்கூடிய ஸ்டார் வச்சு என்ன பண்றாரு? நட்சத்திரம். அதுதான் 7 கால சபையினுடைய தூதர்கள். அப்படியா பார்க்கும்போது 7ஆம் கால சபைக்கு சத்தியம் வெளிப்பட்ட விதம் அப்படின்னு பார்க்கும்போது 7ஆம் கால சபைக்கு நியமிக்கப்பட்ட தூதர்கள். தூதர்கள்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வேற மாதிரி ஏதாவது யோசிக்க வேண்டாம். தூதர். ஸோ ஒரு பைப்பு தான். கரெக்டுங்களா? ஒரு தூதர் தான். ஒரு கால சபைக்கும் ஒவ்வொரு ஸ்டார் தான் இயேசு கிறிஸ்து நியமிச்சு. இந்த வழியில யார் ஒருத்தவங்க சரியா வராங்களோ அந்த சேனல்ல வர்றது, அந்த சேனல்ல தெரிஞ்சுக்கிறதுன்றது ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த சத்தியத்துல நிலைச்சிருக்கிறதுக்கு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்படின்னா இந்த 7ஆம் கால சபையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது இங்க ஒரு உண்மையுள்ள ஊழியக்காரன் ஒருத்தர் இருப்பாரு. அந்த ஊழியக்காரன் யாருன்னு பார்க்கிறோம் அப்படின்னு பார்க்கும்போது படிக்கலாம் பாருங்க. மத்தேயு 24ஆம் அதிகாரம் 45ஆம் வசனம் முதல். மத்தேயு 24ஆம் அதிகாரம் 45ஆம் வசனம் முதல் 47ஆம் வசனம் வரை. ஏற்ற வேளையிலே தன் வேலைக்காரருக்கு போஜனம் கொடுத்து அவர்களை விசாரிக்கும்படி எஜமான் வைத்த உண்மையும் விவேகமும் உள்ள ஊழியக்காரன் யாவன்? எஜமான் வரும்போது அப்படி செய்கிறவனாக காணப்படுகிற ஊழியக்காரனே பாக்கியவான். தன் ஆஸ்திகள் எல்லாவற்றின் மேலும் அவனை விசாரணைக்காரனாக வைப்பேன் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். சோ இந்த ஒரு சேனல், அதுவும் 7ஆம் கால சபைக்குன்னு கொடுக்கப்பட்ட அந்த ஒரு வாய்க்கால் நம்முடைய மூசகோரன் பார்க்கிறோம். அப்படின்னா இந்த ரசல் பிரதர், ஏன் பிரதர் ரசல் பிரதர் இருக்கணுமா? வேற யாரா இருக்கலாம்ல? ஒருவேளை ரசல் பிரதர் செஞ்ச அந்த ஒரு வேலைய வேற யாராவது செஞ்சிருந்தா ரசல் பிரதர் பேரை சொல்ல வேண்டிய அவசியமே இல்ல. அதனால ரசல் பிரதர் வந்து நீங்க தெய்வமா பாக்குறீங்க, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. தேவன் ஒரு பைப்பா வச்சிருக்கிறாரு. அந்த பைப்புக்கு ஏற்ற ஒரு கணத்தை என்ன பண்றோம்? கொடுக்கிறோம். ஒருவேளை அந்த வேலையை யார் செஞ்சிருந்தாலும் அவர் என்ன பண்ண போறோம்? சொல்ல போறோம். அப்படின்னா இந்த உண்மையும் விவேகம் உள்ள ஊழியக்காரன் அப்படின்னு தேவன் வச்சு சபைக்கு தேவையான எல்லா விதமான சத்திய ஆகாரத்தை என்ன பண்றாரு?
கொடுத்திருக்கிறாரு. அப்போ இந்த ஒரு சேனல் வழியா நம்ம இருக்கிறோன்றதை என்ன பண்ணியாகணும், உறுதிப்படுத்தி ஆகணும். அப்படி இருக்கிறது தான் தேவன் ஏற்படுத்த ஏற்பாடுக்குள்ள இருக்கிற ஒரு விஷயம். இல்ல பிரதர், நாங்கெல்லாம் சத்தியம் வந்து வேற யார்கிட்டே கேட்டோம், வேற ஏதோ ஒரு விஷயம் தேவன் வந்து இந்த மாதிரி விதத்தில் எங்களை சந்திச்சுக்க அப்படின்னா அதுக்கான ஆதாரம் இல்லை. ஒருவேளை இன்னொரு கொஸ்டின் என்ன கேட்பாங்கன்னா, ஒரு மனுஷன் எப்படிங்க தூதன் சொல்லலாம்? சொல்லலாமா? வேத வசனத்துக்கு விரோதமா என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? பாவம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். மனுஷனை தூதன் சொல்லலாமா? தூதன் அப்படின்னா தேவனுடைய கருவி. அது ஒரு கல்லை கூட பயன்படுத்துவாரு, காற்றை கூட பயன்படுத்துவாரு. மனுஷனை பயன்படுத்த மாட்டாரா தூதரா? சரி, மனுஷனை பயன்படுத்த மாட்டார் அப்படின்னா இது வெளிப்படுத்த விஷயத்துல பார்க்கிற 7 தூதர்கள் இருக்கிறாங்களா, ஒவ்வொரு சபையும் கொடுக்கப்பட்ட தூதர்கள், அது வந்து நேரடியா பரலோகத்தில் வர தூதர்கள் வச்சுக்கலாம். அப்போ ஒவ்வொரு கால சபைக்கும் தூதர்கள் நேரா வந்து என்ன பண்ணிருக்கிறாங்க, சத்தியத்தை அறிவிச்சிருக்காங்க. அப்படின்னா நமக்கு எந்த தூதர் வந்து சொன்னாங்க? நான் தூதர் அப்படின்றத ஒரிஜினல் தூதரை கேட்கிறேன். ஒருவேளை அது அடையாளம் அப்படின்ற பட்சத்துல தான் அந்த ஒரு தூது செல்ற வேலையை யார் செய்யறாங்களோ அவங்களுக்கான அங்கீகாரத்தை தேவன் என்ன பண்ணிருக்கிறாரு, கொடுத்திருக்கிற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்படியா பார்க்கும்போது இந்த ஒரு காரியத்தை நம்முடைய காலத்துல செஞ்சது அப்படின்னு பார்க்கும்போது நம்ம பார்க்கிறோம். ஒருவேளை இப்படியெல்லாம் பார்க்கக்கூடாது அப்படின்னா நம்ம யோசிக்கலாம். அப்படி சொல்ற நபர்களுடைய வாழ்க்கையை நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஆராய்ஞ்சு பாருங்க. இந்த சத்தியத்துக்கேற்ற ஒரு அர்ப்பணிப்பு, இந்த சத்தியத்துக்கேற்ற ஒரு வாழ்க்கை, கிறிஸ்துவும் தேவனும் விரும்புற மாதிரியான ஒரு விஷயம் அவங்களுடைய வாழ்க்கையில இருக்குமா அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப கஷ்டம் பார்க்கறது. இன்னைக்கு ஃபேஸ்புக்கில் கூட நிறைய பார்க்குறோம். நம்ம இந்த உண்மையும் வேகல ஊழியக்காரன் நம்ம இப்படி பார்க்குறோம். ஆனால் ஒரு சிலர் வந்துட்டு இவர் ஒரு தவறான போதகர், இவருடைய வாழ்க்கையெல்லாம் சரியில்லை, இவர் மூலமாக தேவன் சத்தியத்தை என்ன பண்ணல, 2ஆம் வருகைன்றதெல்லாம் கிடையாது, இப்படி எல்லாம் ஒரு விஷயத்தை கேள்விப்படுறோம். அப்படின்னா அவங்க பண்றாங்கன்னா என்ன பண்றது தாராளமா. ஆனா இந்த ஏற்பாடு சரியானதுன்னு நம்முடைய இருதய விசுவாசிக்குதான். தேவன் ஏற்படுத்தின சேனல் இப்படியே தான் செயல்பட்டு இருக்குன்னு பாக்குறோமா? தேவன் இப்படிப்பட்டவங்களோட தான் தொடர்பு கொள்வார். அந்த ஒரு விஷயத்தை என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்படியே பார்க்கும்போது எங்க சேர்க்கப்பட்டிருக்கோம் அப்படின்னா சரியான வாய்க்கால் வழியா தேவன் ஒருத்தவங்களுக்கு சத்திய ஆசீர்வாதத்தை எப்படி கொடுப்பாரோ அந்த வழியில கொண்டு வந்து என்ன பண்ணிருக்கிறாரு, 7ஆம் கால சபையா அந்த அகல் நல்லா எரியணுன்றதுக்காக தேவன் என்ன பண்ணிருக்கிறாருன்னா வாய்க்காலை ஏற்படுத்தி இருக்கிறாரு. அப்ப நம்ம வாழ்க்கையில என்னெல்லாம் முக்கியம் அப்படின்னு பார்க்கும்போது 2 ஒலிவ மரம் ரொம்ப முக்கியம். அந்த ஒலிவ மரத்துக்கு காரணர் யாரு? அவரு தான் ரொம்ப முக்கியம். அவரால் தான் இழுத்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். அப்பனா அந்த எண்ணெய் பரிசுத்த ஆவி, கிண்ணம் இயேசு கிறிஸ்து, அதுக்கப்புறம் அந்த கிண்ணத்துல இருந்து வரக்கூடிய எண்ணெய் அது பரிசுத்த ஆவி. இன்னொரு வகையில் நம்ம பார்த்தோம்னா அதுக்கு இன்னொரு பேரு சத்திய ஆவி. இப்படியா வந்த ஒரு விஷயம்தான் நாம நல்லா எரியறதுக்கான ஒரு வாய்க்காலா இருந்திருக்குன்றதை நம்ம பார்க்கிறோம். ஸோ அப்படியே பார்க்கும்போது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, சேர்த்து கொள்ளப்பட்ட இடத்துல தேவன் சேர்த்துட்டாரு. அந்த இடத்துல இன்னும் நீடித்திருப்பதற்கான காரணம் என்ன? நிறைய பேர் நீடித்து இல்லை. கரெக்டா? நம்ம கூட வந்திருப்பாங்க, அர்ப்பணிச்சு கூட இருக்கலாம். அப்ப இதுதான் ரைட்டான இடம் நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னா இந்த ரைட்டான இடத்துல வந்து நீடித்து இல்லாம ஒரு சிலர் காணாம போயிட்டாங்க. அப்படியா பார்க்கும்போது நாம நிலைச்சிருக்கிறோம் இல்லைங்களா, அதுக்கு என்ன காரணம்? அதுக்கு எல்லாத்துக்குமே தேவன் தான் காரணம், சத்தியம் தான் காரணம். ஏன் அப்படின்னா நாம இடறி போகாம தேவன் நம்முடைய கால்கள் என்ன பண்ணிருக்கிறாரு, தள்ளாட ஓட்டாம நம்முடைய ஆத்மா உயிரோட வச்சிருக்கிறார். இது எவ்வளவு பெரிய கிருபை. இழுத்து கொள்ளப்பட்டு அப்படியே வளருங்கன்னு தேவன் விட்டாருன்னா கண்டிப்பா வளர மாட்டோம். தேவன் என்ன பண்றாருன்னா அதுக்கான சரியான வாய்க்காலை ஏற்படுத்தி இருக்கிறாரு. அதுல நல்லா வளர்றதுக்கு தேவையான விஷயங்களை சந்திக்கிறாரு. அதே வகையில இந்த சத்தியத்திலிருந்து வழிவிலாகமா என்ன பண்றாரு அப்படின்னு பார்க்கும்போது நம்முடைய கால்களை தள்ளாட விடாம இடறி போகாம என்ன பண்றாருன்னா பாதுகாக்கிற ஒரு வேலையும் தேவன் என்ன பண்றாரு, செய்யறார். சோ ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா தேவன் சங்கீதம் 145:20 படிக்கிறோம், கர்த்தர் தம்மில் அன்பு கூற யாவரையும் என்ன பண்ணுவாருங்களாம்,
காப்பாற்றுவாருங்களாம். அப்ப ஏன் நிலைச்சிருக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா தேவனுடைய பாதுகாப்பு இருக்குது. யாருக்கு அப்படின்னா அவரை உண்மையா யார் அன்பு கூறுறாங்களோ அவங்களுக்கு அந்த ஒரு பாதுகாப்பு இருக்குது. அவங்கள தள்ளாடுறதுக்கு அவங்க இடறி போக தேவன் என்ன பண்ண மாட்டார்னா அனுமதிக்க மாட்டாருங்களாம். அப்ப தேவனுக்குள்ள ஒருத்தர் இருக்கிறாங்க அப்படின்னா அதான் நம்ம படிக்கிறோம் சங்கீதம் 91 உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவர். அப்ப தேவனுக்குள்ள ஒருத்தவங்க இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு எப்பேற்பட்ட பாதுகாப்பு அப்படின்னு பார்க்கும்போது சங்கீதம் 91:4 நாம் படிக்கிறோம். இதெல்லாம் மனப்படமா தெரிஞ்ச வசனங்கள், அதனால நான் அப்படியே போறேன் கொஞ்சம். சோ தங்கள் சிறைகளால என்ன பண்ணுவாருன்னா மூடி பாருங்களாம். அவருடைய செட்டைகளின் கீழே என்ன பண்ணுவாங்கன்னா அடைக்கலம் புகுவாங்களாம். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமாகும். அப்பன்னா அவருடைய ட்ரூத் நமக்கு என்னவா இருக்கு சத்தியம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு பாதுகாப்பு கேடகமா இருக்குது. பரிசு அப்படின்னா பாதுகாப்பு கவசம் இருக்கு இல்லைங்களா? ஒன்னு என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஒன்னு கேடயம், இதை தடுத்து நிறுத்துறதுக்கு. இன்னொன்னு எதிரிகள் தாக்காதபடிக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்க்கும்போது கவர் பண்ற ஒரு விஷயம். அப்பனா அந்த பாதுகாப்பு கேடகமாகவும் பரிசையாகவும் தேவன் என்ன பண்றாருன்னா இருக்கிறாருங்களா? யாருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த சத்தியத்தை யார் ஒருத்தவங்க விடாம பிடிச்சுக்கிறாங்களோ இந்த சத்தியம் தான் அவங்களுக்கு பாதுகாப்பு. இந்த சத்தியத்தை தேவனை யார் முழுசா அன்பு கூறுறாங்களோ அவங்கள தேவன் காப்பாற்றுவாரு. இடறி போக வாய்ப்பே என்ன பண்ண மாட்டாரு, கொடுக்க மாட்டாருன்னு பாக்குறோம். சோ ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கும்போது இந்த பக்கம் எத்தனை பேருன்னா 10,000 பேரு, இந்த பக்கம் அதாவது உன் பக்கத்துல 1000 பேர், இந்த பக்கம் 1000 பேரு, வலது பக்கத்துல 10,000 பேரு. இப்படி என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய பேர் இடறிக்கிட்டே இருப்பாங்க. அந்த 10,000 பேராகவும் அந்த 1000 பேராகவும் நாம இல்லை இல்லையா? இது எவ்வளவு பெரிய பாக்கியம் நம்ம வாழ்க்கையில. அப்பனா அந்த 10,000 பேரும் 1000 பேராகவும் நாம இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா இருக்குது. ஆனா எது வரைக்கும் வாய்ப்பு இல்லை அப்படின்னா இந்த சத்திய கொடி அப்படின்ற ஒரு விஷயத்தை யார் ஒருத்தவங்க உயர்த்தி பிடிக்கிறாங்களோ, சத்தியத்துக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை யார் வாழ்றாங்களோ அவங்க இடறி போகிறதுக்கு தேவன் மீது முழுமையா அன்பு கூறுறவங்களுக்கு தேவன் ஒருபோதும் இடறி போக பண்ண மாட்டார். அது பகலில் பறக்கும் அம்புக்கும் மத்தியானத்தில் பால் கிடைக்கும் சங்காரத்துக்கும் கொள்ளை நோய் வாதை எது வந்தாலும் என்ன பண்ணாது, அணுகாது. யாருக்கு? உன்னதமானவரின் மறைவில் யார் இருக்கிறாங்களோ, சர்வ வல்லவருக்குள்ள தங்களை யார் பாதுகாத்துக்கிறாங்களோ அந்த சத்தியம் என்ன பண்ணும் அப்படின்னு பார்க்கும்போது அவங்களை பாதுகாக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்த பார்க்கிறோம். ஒருவேளை தேவன் மேல அந்த அளவுக்கு அன்பு இல்லை, சத்தியம் என்ன சொல்லுதோ அது கீழ்ப்படினோம், அதுக்கான ஒரு வாஞ்சை இல்லை. அப்ப இடறி போறாங்க ஒருத்தங்க அப்படின்னா அதுக்கு முழுக்க முழுக்க என்னதான் காரணம் அப்படின்னு பார்க்கும்போது படிக்கலாம் பாருங்க. 2 தெசலோனிக்கர் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். 2 தெசலோனிக்கர் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். கெட்டு போகிறவர்களுக்குள்ளே அவர்கள் பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாக கொடிய வஞ்சகத்தை தேவன் அவர்களுக்கு அனுப்புவார். ஃபர்ஸ்ட்ல இருந்தே படிங்க சிஸ்டர். கெட்டு போகிறவர்களுக்குள்ளே அநீதியினால் உண்டாகும் சகலவித வஞ்சகத்தோடும் இருக்கும். ரட்சிக்கப்படத்தக்கதாய் சத்தியத்தின் மேல் உள்ள அன்பை அவர்கள் அங்கீகரியாமல் போனபடியால் அப்படி நடக்கும். சோ எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க ரட்சிக்கப்படாதக்கதாய் அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, சத்தியத்துக்குள்ளே முதல்ல வரமாட்டாங்க. ஒருவேளை வந்திருந்தாலும் அவங்களுக்குள்ள என்ன ஆகும் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சில வஞ்சனைகளை தேவன் அனுப்புவாராம். படிக்கலாம் பாருங்க 11:12 படிக்கலாம் சார். ஆகையால் சத்தியத்தை விசுவாசியாமல் அநீதியில் பிரியப்படுகிற யாவரும் ஆக்கணிக்கு உள்ளாக தீர்க்கப்படும்படிக்கு அவர்கள் பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாக கொடிய வஞ்சகத்தை தேவன் அவர்களுக்கு அனுப்புவார். தேவன் வஞ்சகத்தை அனுப்பி ஒரு சிலரை என்ன பண்ணுவார்னா இடற பண்ணுவாருங்களாம். வசனம் அப்படித்தானே இருக்கு. அவர்கள் பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாக கொடிய வஞ்சகத்தை சாத்தான் அனுப்பல, தேவன் அவர்களுக்கு என்ன பண்ணுவாருங்களாம், அனுப்புவாருங்களாம். அப்படியா? தேவன் யாராவது வஞ்சிக்கப்படணும்னு அனுப்புவாரா? அனுப்புவாரு. யாருக்கு அப்படின்னா மேல படிக்கிறோம், சத்தியத்தின் மேலுள்ள அன்பை அவர்கள் அங்கீகரியாமல் போனபடியினால். ஆகையால் சத்தியத்தை விசுவாசியாமல் அநீதியில யாரெல்லாம் பிரியப்படுறாங்களோ, சத்தியம் என்ன சொல்லுதோ அதுக்கு செவி சாய்க்காம பொய்யை யார் விசுவாசிக்கணும்?
தவறான விஷயத்தை யார் நம்பணும் ஆசைப்படுறாங்களோ அப்படிப்பட்டவங்களுக்கு அந்த பொய்யை விசுவாசிக்கிறீங்களா? அப்படி என்ன பண்ணுங்க, விசுவாசிக்குங்க. அப்படி என்ன பண்ணிடுங்க, போயிடுங்க அப்படின்னு தேவன் என்ன பண்ணுவாருங்களா, அனுப்பி விட்டுருவாருங்களா? அப்பனா இந்த ஒரு விஷயம் பொய்ய விசுவாசத்துக்கு தான் கொடிய வஞ்சக தேவன் அனுப்புவார் அப்படின்னா, இந்த கடைசி காலத்துல நம்முடைய மோசகோர விளக்கம் கொடுக்குறாங்க. இந்த ஒரு கதவு அடைக்கப்படுற இந்த ஒரு கடைசி காலத்துல இந்த பொய்யை நம்பி வடிவிலக போறவங்க அநேகர் இருப்பாங்க. அது மாத்திரமல்லாம ஏன் அப்படின்னா அவங்க இந்த பெற்றுக்கொண்ட சத்தியத்துக்கு நேர்மை உள்ளவங்களா இல்ல. அவங்க எதனால இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது ஆக்டட் டிசெப்டிவ்லி, வஞ்சகமா என்ன பண்ணிருக்கிறாங்க, நடிச்சிருக்கிறாங்க, மாய்மாலம் பண்ணிருக்கிறாங்க. உண்மையான சத்தியத்தின் மேல் பிரியம் இல்ல, அநீதியில பிரியப்படுறாங்க. அப்படி அநீதியில பிரியப்படுறவங்க எல்லாருமே வஞ்சிக்கப்படத்தக்கதா தேவன் என்ன பண்ணுவாருங்களா, பொய்ய அனுப்பி என்ன பண்ணுவாருங்களா, அப்படியே போயிடுங்கன்னு விட்டுருவாருங்களா. அந்த பொய்யை நம்புறது, அந்த பொய்யை விசுவாசிக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, எது அவங்களுக்கு பெருசா இருந்துச்சோ, இந்த உலகத்தின் ஆஸ்தியா, இந்த உலகத்தினுடைய மேன்மையா, இல்ல அவங்க நம்பக்கூடிய சபையா, இல்ல சுயநலமான எண்ணமா, சத்தியத்தின் மேலும் தேவன் மேல இருக்கிற உண்மையான அன்பு இல்லாம ஒருவேளை வெளிப்படையா பார்க்கிறதுக்கு சத்தியத்தில் இருக்கிற மாதிரியும் இருதயத்துல சத்தியத்தை விட்டு தேவனை விட்டு ரொம்ப தூரமா இருக்கிறாங்கன்னா அப்படிப்பட்டவங்க இருக்க முடியாது. ஆனா நாம இருக்கிறோம்னா அதுக்கான காரணம் உண்மையாலுமே நம்ம சத்தியத்தையும் தேவனை என்ன பண்றோம், நேசிக்கிறோம். இப்படிப்பட்ட அன்பு யாருக்கு இருக்குதோ அவங்க இடறதுக்கு தேவன் அனுமதியே கொடுக்க மாட்டாருங்களா. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா அவங்களுடைய நம்பிக்கை தேவன், அவங்க பிடிச்சிருக்கிற கொடி எது அப்படின்னு பார்த்தோம்னா சத்திய கொடி. இதிலிருந்து இடறி போக பண்றதுக்கு தேவன் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டாரு. ஸோ இப்படியா பார்க்கும்போது தேவன் நம்மளை அழைத்த அழைப்பு அது எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது நம்மளை தேவனை இழுத்து கொள்ளப்பட்ட ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையில உண்மையாலுமே ஆச்சரியமான விதத்தில் அதிசய விதத்தில் நடந்திருக்கு. இழுத்து கொண்டது மாத்திரம் அல்லாம ஒரு முக்கியமான பாதுகாப்பையும் நம்ம கொடுத்து என்ன பண்றாருன்னா வழி நடத்துறாரு. இப்பேற்பட்ட ஒரு தேவன் நம்முடைய வாழ்க்கையில கடைசியா நமக்கு என்ன செய்வார், இப்படியே தொடர்ந்துகிட்டே இருக்கு. சத்தியத்தில் அழைக்கப்பட்டோம், தேவன் நம்முடைய சத்தியத்தில் வளர்றதுக்கு தேவையான எல்லா விதமான ஆசீர்வாதத்தையும் கொடுத்திருக்கிறாரு. தேவன் மேல இருக்கிற அன்பு, தேவன் மேல இருக்கக்கூடிய அந்த சத்திய வாஞ்சை நமக்கு அதிகமாகுது. ஒரு பாதுகாப்பு இருக்குது, தேவன் ஒரு பராமரிப்பு செய்யறார் நம்முடைய வாழ்க்கையில. சேர்க்க வேண்டிய இடத்த சரியா சேர்த்துட்டாரு. பிணம் எங்கேயோ அங்க கழுகுகள் என்ன பண்ணிக்கும், கூடும். எப்பப்பெல்லாம் பசிக்குதோ அப்பப்பெல்லாம் என்ன பண்ணும், கழுகு கூடிக்கும். எங்க அதுக்கு என்ன ஆகாரமா, பிணமா, அந்த ஆகாரத்துக்கு. அப்பன்னா இந்த ஒரு கூடுதல் அப்படின்ற ஒரு விஷயம் சத்திய தேவையை சந்திக்கிற ஒரு இடமா தேவன் அமைச்சிருக்கிறாரு. சரியான ஒரு வாய்க்காலில் வந்திருக்கிறோம். இங்க இருந்து இடறி போக பண்ணாம, அதாவது வழிவிலகி போகாம தேவன் நடத்துற விதத்துல நம்ம ஒப்பு கொடுத்து போனாலே தேவன் வச்சிருக்க ஆசீர்வாதத்துக்கு போலாம். இப்ப அப்படியா போகும்போது கடைசியா நம்முடைய வாழ்க்கையில இழுத்து கொண்டதோட நோக்கம் நிறைவேறும். அந்த நோக்கம் தான் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு நல்ல கிரியை தேவன் என்ன பண்ணாருன்னா இழுத்து கொண்டு நம்முடைய இருதயத்துல உண்டாக்குனார் இல்லையா. சோ பிலிப்பியர் 1:5 உங்களின் நற்கிரியை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய என்ன பண்ணுவாரு, நடத்துவாரு. இயேசு கிறிஸ்துவ சந்திக்கிற வரைக்கும் ஒரு நல்ல கிரியை நம்ம வாழ்க்கையில தேவன் ஆரம்பிச்சிட்டாரு. அதை தொடங்கினவரு கண்டிப்பா அது எங்க போய் முடிக்கணுமோ நம்முடைய வாழ்க்கைய அங்க முடிப்பாரு. அந்த முடிவுல தேவன் பண்ற ஒரு விஷயம் தான் படிக்கலாம் பாருங்க. மீண்டுமாக யோவான் 6:44. யோவான் 6:44. என்னை அனுப்பின பிதா ஒருவனை இழுத்துக் கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில் வரமாட்டான். கடைசி நாளில் நான் அவனை எழுப்புவேன். இழுத்துக்கொண்ட பிதாவாகிய தேவன் கடைசியா என்ன நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்ற போறார் அப்படின்னு பார்த்தோம்னா எழுப்ப போறாரு. எதுல இருந்து, எப்படிப்பட்ட ஒரு எழுப்புதல், கணம், மகிமை, அழியாமைக்குரிய நிலைமையில தேவன் என்ன பண்ணுவார்னா நம்மள உயிர் தெழுப்ப போறாரு. இவ்வளோ மாபெரும் விஷயங்களை செஞ்ச தேவனுக்கு நாம என்ன பண்ணலாம்? இல்ல இப்ப பார்த்தோம் இல்லைங்களா,
இதுக்கு ஏதாவதுக்கு நமக்கு தகுதி இருக்குன்னு யோசிக்க முடியுமா? ஆனா இப்பேற்பட்ட ஒரு மாபெரும் காரியத்தை நம்ம வாழ்க்கையில தேவன் நடத்தியிருக்காரு இல்லைங்களா? அந்த சரியான வழி அதுதான் ரொம்ப ஆச்சரியப்படுமா. சத்தியத்தை தெரிந்து கொண்டு இந்த சரியான வழியில் இல்லாம நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா நம்மளை சேர்த்திருக்கிற இடம் உண்மையாலுமே தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட இடம். ஸோ இந்த ஒரு ஆசீர்வாதத்துக்கெல்லாம், இந்த ஒரு தேவன் நம்ம வாழ்க்கையில செஞ்ச எல்லா விதமான உபகாரங்களுக்கும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, படிக்கலாம் பாருங்க. சங்கீதம் 145 10ஆம் வசனம் 21ஆம் வசனம். 45 வசனம் 10 மற்றும் 21. கர்த்தாவே, உம்முடைய கிரிகைகள் எல்லாம் உம்மை துதிக்கும், உம்முடைய பரிசுத்தவான்கள் உம்மை ஸ்தோத்தரிப்பார்கள். என் வாய் கர்த்தரின் துதியை சொல்வதாக, மாம்ச தேகமுள்ள யாவும் அவருடைய பரிசுத்த நாமத்தை எப்பொழுதும் என்றென்றைக்கும் ஸ்தோத்திரிக்க கடவது. ஸோ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தேவனுடைய கிரியைகள், அவருடைய ஞானம், அவருடைய வல்லமை ஆச்சரியமான விதத்தில் செயல்பட்டு இருக்கு. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது உண்மையாலுமே அவருடைய கிரியைகளாக இருக்கிற எல்லா காரியத்தையும் எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா துதிப்பாங்களாம். உடைய பரிசுத்தவான்கள் என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்தோத்தரிப்பாங்க. என் வாய் கர்த்தரின் துதி என்ன பண்ணணும்? அப்பன்னா இவ்வளோ விஷயத்த தேவன் செஞ்சிருக்கிறார் அப்படின்னா, இது நம்முடைய இருதயத்தில் ஒரு சந்தோஷத்தை, ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்துதுங்களா? என்னதான் நம்ம வாழ்க்கையில் ஒரு பக்கம் அந்த கஷ்டம், பிரச்சனை, உபத்திரவம், பாடுகள் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும், இவ்வளோ மாபெரும் ஆச்சரியமான விதத்தில், அதிசயமான விதத்தில் தேவன் நம்மளை தெரிந்து கொண்டார் அப்படின்ற அந்த ஒரு சந்தோஷம் உண்மையாலுமே நாமெல்லாம் ரொம்ப ரொம்ப உலகத்தில் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டிய ஜனங்கள். ஏன்னா ஒரு பர்டிகுலரான ஜனங்கள் மத்தியில தான் இந்த செல்வாக்கை தேவன் பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறாரு. அப்ப தேவனுடைய செல்வாக்கை பயன்படுத்தி இழுத்துக்கொள்ற ஜனமா நாம இருக்கிறோம் அப்படின்னா, இது எவ்வளவு பெரிய மாபெரும் ஸ்லாக்கியம். அந்த ஸ்லாக்கியத்தை பார்த்து சந்தோஷப்படணும் ஒவ்வொரு நாளும். நம்முடைய வாய் என்ன பண்ணணும்னா, அப்படிப்பட்ட பிதாவாகிய தேவன் என்ன பண்ணணும்? மகிமை செலுத்தணும், துதி செலுத்தணும், ஸ்தோத்திரம் செலுத்தணும். அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷம் நிறைந்த ஒரு இருதயமா நம்முடைய இருதயம் இருக்கணும் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அப்படியே பார்க்கும்போது பிதாவினால் இழுத்து கொள்ளப்படுதல் அப்படின்ற ஒரு காரியத்தில் தேவன் என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம வாழ்க்கையில் பண்ணியிருக்கிறோம் நம்ம பார்க்குறோம். அதில் மிராக்கிள்ஸ்லாம் நிறைய என்ன பண்ணியிருக்கிறோம்? அற்புதம் பார்த்தோமா? ஷூ தைக்கிறவர், குருவி ட்ராக்ஸ் கொடுத்தது, ஃப்ரெண்டு மாற்றி லெட்டர் போட்டது, அதை விட இன்னும் அதிகமான சாட்சிகள் நிறையா நம்ம மத்தியில் இருக்குது. ஸோ அதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்க பகிர்ந்து கொள்ள போகிறோம். ஸோ அதனால் சப்ஜெக்ட் இதோடு நம்ம என்ன பண்ணலாம், முடிக்கலாம். ஸோ தேவன் தாமே நம்ம ஒவ்வொருவரையும் அந்த இழுத்து கொள்ளப்பட்ட விஷயத்திலிருந்து எழுப்பப்படுற வரைக்கும் தேவன் நம்மளை நடத்துவார். அதுக்கு தேவன் உத்தரவாதம் கொடுக்குறாரு. தேவனை இன்னும் அன்பு கூறுறதுலையும் சத்தியத்தை இன்னும் கற்றுக்கொள்றதுலையும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது நம்முடைய வாழ்க்கையை இன்னும் அதிகமாக்கலாம் அப்படின்ற ஒரு காரியத்தோட இந்த பாடத்தை நம்ம முடிக்கலாம். பொறுமையோடு கேட்டவங்களை தேவன் தாமே ஆசீர்வதிப்பார். ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக நான் நன்றிகளை எடுத்துக்கொள்வோம். இந்த நாளிலும் ஒரு அருமையான ஒரு பாடத்தை கேட்க தேவன் நமக்கு உதவி செய்தார். பிதாவினால் இழுத்துக்கொள்ளப்படுதல் ஒரு தலைப்பில் நம்ம பார்த்தோம். அதற்கு அநேக உதாரணங்களோடு நம்ம என்ன பண்ணோம், நிறைய விஷயங்களை பார்த்தோம். எப்படி இழுத்துக்கொள்ள ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமான விஷயங்கள் நடந்திருக்கலாம். அதான் சாட்சி கொடுக்கல கூட நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்கும்போது அந்த ஒரு விஷயத்தை பகிர்ந்து கொள்ளலாம். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா அந்த இழுத்து கொள்ளப்படுதல் தேவன் பார்க்கும்போது எப்படி வேணால் பண்ணியிருக்கலாம். ஒருவேளை அந்த இழுத்து கொள்ளப்படுதல் நடந்து டைரெக்டாக நம்ம எங்கே வரல அப்படின்னு பார்க்கும்போது சத்தியத்துக்குள்ளே என்ன பண்ணல, வரல. தேவன் கொஞ்ச நாள் நம்மளை எங்கே தான் வச்சுருக்கிறார் பார்க்கும்போது பாபிலோனில் தான் என்ன பண்ணியிருந்தார், வச்சுருந்தார். ஒரு குறிப்பிட்ட ஒரு டைம், அந்த ஒரு டைமில் என்ன பண்ணியிருக்கிறான்னு பார்க்கும்போது ஏற்ற கால சத்தியத்தை கொடுத்து ஏற்ற ஒரு இடத்துல என்ன பண்ணியிருக்கிறாரு, கொண்டு வந்திருக்கிறார் இல்லைங்களா.
அப்போ இங்கே நமக்கு எப்படி தேவன் வச்சிருக்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது தெளிந்த ஒரு சத்தியம். அந்த ஒரு தெளிந்த சத்தியத்தில் வந்து பார்க்கும்போது நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்க்கும்போது தெளிவான ஒரு விஷயத்தை என்ன பண்ணியிருக்கிறோம், தேவனுடைய திட்டம் எப்படி இருக்குது, தேவனுடைய காரியங்கள் எதற்காக நம்மளை கூட்டின்னு வந்திருக்கிறாரு, அப்போ எதற்கு நம்ம வந்து நம்மளை ஆயத்தமாக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தெல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா. அப்போ இதில் வந்து கடைசியாக ஒரு வசனம் கூட பிரதர் விடும்போது அந்த ஒரு இடறல் கூட ஒரு விஷயம் கூட என்ன பண்ணார், ஏன் அந்த ஒரு இடறல் கூட நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது உன் பக்கத்தில் 1000 பேர், உன் வலது பக்கத்தில் 10000 பேர். ஏன் அப்படின்னு பார்க்கும்போது எந்த நோக்கத்திற்காக நம்ம வந்து அழைக்கப்பட்டிருக்கிறோன்றத ஒருத்தவங்க சரியாக என்ன பண்ணணும், புரிஞ்சுக்கணும். அந்த நோக்கத்தை விட்டுட்டு வேறு விஷயத்தில் வந்து தங்களுடைய கவனத்தை செலுத்துகிறாங்க அப்படின்போது அவங்க தெரிந்து கொண்ட வசனமே அவங்களுக்கு எப்படி ஆகிடுன்னு பார்க்கும்போது பின்னிட்டுனது விழக்கூடிய ஒரு சூழ்நிலை என்ன பண்ணிடும், கொண்டுன்னு வந்துடும். இப்போ நம்ம எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோமோ அந்த ஒரு விஷயத்தை வந்து அந்த நோக்கத்தை சரியாக புரிந்து கொண்டு இப்போ நம்ம எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு பார்க்கும்போது உங்கள் பிதா பூரண சர்க்குணராக இருக்கிறது போல், அதேமாரி கிறிஸ்டினுடைய சாயல். அப்போ இதை வளர்த்து கொள்வதற்கு அதிகப்படியாக எது நமக்கு தேவைப்படுதுன்னு பார்க்கும்போது எது அதிகமாக தேவைப்படுது, கேரக்டர் டெவலப்மெண்ட் இல்லைங்களா, குணலட்சண வளர்ச்சி. இதை வந்து ஒரு புது சிருஷ்டி வந்து பார்க்கும்போது அதிகமாக தியானிக்கும்போது நம்ம எதை வந்து அதிகமாக நாடுறோமோ தேடுறோமோ அதுவாகவே நம்ம என்ன பண்ணிவிடுவோம், மாறிடுவோம். ஒரு வேளை வந்து பார்க்கும்போது அதை நம்ம தேடாமல் அதில் நம்ம கவனத்தை செலுத்தாமல் வேறு விஷயத்தில் வந்து நம்ம வந்து அதிகமாக நம்மளுடைய தேடுதல் புரிந்து கொள்ளுதல் அது வேறு விதமாக தேவனுடைய சித்தத்துக்கு வேறு விதமாக இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுடைய தேவன் ஏற்ற பிரகாரமாக நம்ம என்ன பண்ண முடியாது, நல்ல ஒரு கோதுமை மணியாக உருவாக்க முடியாது. தேவன் இழுத்து கொண்டார் தான், சரியான நேரத்தில் என்ன பண்ணியிருக்கிறாரு, கொண்டு வந்திருக்கிறார். அப்போ தேவனுடைய நோக்கத்தை நம்ம சரியாக புரிந்து கொண்டு அதற்காக நம்மளுடைய விழிப்போடு என்ன பண்ண நம்ம ஓடக்கூடியவர்களாக இருக்கணும். இந்த நாளிலும் ஒரு அருமையான ஒரு பாடத்தை தேவன் நமக்கு கொடுத்துருக்கிறாரு. தூது கொடுத்த சகோதரருக்கும் நம் சபையின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம். இப்போது நாம் ஒரு பாடல் பாடி இந்த ஒரு கூடுகையை நாம் நிறைவு செய்யலாம். பலி செலுத்த வருகிறேன் பாவி நானையா, வலி மிகுந்த நெஞ்சில் ஆறுதல் நீதானையா. பலி செலுத்த வருகிறேன் பாவி நானையா, வலி மிகுந்த நெஞ்சில் ஆறுதல் நீதானையா. நன்றி பலி ஸ்தோத்திர பலி எந்த பலி உமக்கு வேண்டுமையா. நன்றி பலி ஸ்தோத்திர பலி எந்த பலி உமக்கு வேண்டுமையா. பலி செலுத்த வருகிறேன் பாவி நானையா, வலி மிகுந்த நெஞ்சில் ஆறுதல் நீதானையா. கணக்கு பார்த்து காணிக்க போட்டால் வீண்தானையா, பலி செலுத்த நினைக்கும் போது கணக்கு ஏதையா. உமக்கு பலி செலுத்த நினைக்கும் போது கணக்கு ஏதையா. கணக்கு பார்த்தால் காணிக்கை போட்டால் வீண்தானையா, பலி செலுத்த நினைக்கும் போது கணக்கு ஏதையா. உமக்கு பலி செலுத்த நினைக்கும் போது கணக்கு ஏதையா. நன்றி பலி ஸ்தோத்திர பலி எந்த பலி உமக்கு வேண்டுமையா. நன்றி பலி ஸ்தோத்திர பலி எந்த பலி உமக்கு வேண்டுமையா. தசம பாகம் கொடுக்க எனக்கு திராணி இல்லையே, உம் வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பிள்ளை நானையா. என்றும் வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பிள்ளை நானையா. தசம பாகம் கொடுக்க எனக்கு திராணி இல்லையே,
உம் வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பிள்ளை நானையா, என்றும் வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பிள்ளை நானையா. நன்றி பலி ஸ்தோத்திர பலி, எந்த பலி உமக்கு வேண்டுமையா. நன்றி பலி ஸ்தோத்திர பலி, எந்த பலி உமக்கு வேண்டுமையா. ஜீவ பலியாய் கொடுக்கின்றேன் நான் கிறிஸ்துவை போல, பாவி பலியை ஏற்றுக்கொண்டு கிருபை தாருமையா. இந்த பாவி பலியை ஏற்றுக்கொண்டு கிருபை தாருமையா. ஜீவ பலியாய் கொடுக்கின்றேன் நான் கிறிஸ்துவை போல, பாவி பலியை ஏற்றுக்கொண்டு கிருபை தாருமையா. இந்த பாவி பலியை ஏற்றுக்கொண்டு கிருபை தாருமையா. நன்றி பலி ஸ்தோத்திர பலி, எந்த பலி உமக்கு வேண்டுமையா. நன்றி பலி ஸ்தோத்திர பலி, எந்த பலி உமக்கு வேண்டுமையா. பலி செலுத்த வருகிறேன் பாவி நானையா, வலி மிகுந்த நெஞ்சில் ஆறுதலே தானையா. இந்த கூடிக்கு நிறைவாக நம்முடைய சகோதரர் அப்துல் ரகுமான் அவர்கள் வந்து ஜெபம் செய்வார். ஜெபம் செய்வோம். இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் மகா கிருபையும் உள்ள எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, அப்பாவும் ஒருவருக்கே சகல துதி கன மகிமையாவற்றையும் நம்முடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அந்த காலவேளையில் எடுக்கிறோம். தேவனே எங்களுடைய வாழ்நாளில் ஒரு நாளை இப்படியாக ஏற்படுத்தி கொடுத்து சகோதர சகோதரிகளை என்ற ஒன்று சேர்த்த முடியும் மாபெரும் கிருபைக்காக உமக்கு நன்றி தேவனே. அப்பா எங்களை ஒன்று சேர்த்தது மட்டுமல்லாமல் அப்பா எங்களை தெரிந்து கொண்டு நீர் எங்களை எப்படி தெரிந்து கொண்டீர் என்று எங்களுக்கு தெளிவுபடுத்தியிருக்கிற தேவனே, அதற்காகவும் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் தேவனே. அப்பா நாங்கள் சங்கீதம் 4:3 வாசிக்கிறோம் தேவனே, பக்தி உள்ளவர்களை கர்த்தர் தமக்கென்று தெரிந்து கொண்டிருக்கிறார் என்று அந்த வசனத்தின் வாயிலாக எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் எங்களை அழைத்திருக்கிறீர் தேவனே. அற்பரும் நீசரும் பாவிகளும் குப்பைகளுமாய் இருக்கிற எங்களையும் ஒரு பொருட்டாக அப்பா எங்கள் மேல் நம்பிக்கை வைத்து நீர் அழைத்திருக்கிறீர் தேவனே. அந்த நம்பிக்கை நீர் எங்களை தெரிந்து கொள்ளவில்லை, நானே உங்களை தெரிந்து கொண்டேன். நீர் கனி கொடுக்கும்படியாகவும் அந்த கனி உங்களிலே நிலைத்திருக்கும்படியாகவுமே உங்களை தெரிந்து கொண்டேன் என்று யோவானில் சொல்லியிருக்கிறேன் தேவனே. அப்பா நாங்கள் ஒவ்வொருவரும் அப்பா நீர் எங்கள் மேல் வைத்த நம்பிக்கையை வீண் போக்காதபடி நாங்கள் ஒவ்வொருவரும் முந்திக் கொண்டு அந்த கனியை நாங்கள் ஒவ்வொருவரும் நிலையான கனி உமக்கு கொடுத்து அந்த கனி தேவனே அப்பா உம்முடைய பாதத்தில் வந்து அது நல்ல சுகந்த வாசனையாய் உமக்கு வந்து சேர நீர் கிருபை தருவீராக தேவனே. அப்பா எங்கள் சபையில் அப்பா சகோதரரை இழந்து கணவனை இழந்த சகோதர சகோதரிகளை அப்பா நீர்தாமே ஆசீர்வதித்து அவர்களை தேற்றி நடத்துவீராக தேவனே. அப்பா பலவீனம் மாம்ச பலவீனத்தில் இருக்கிற சகோதர சகோதரிகளை நீர்தாமே அப்பா பலப்படுத்துவீராக தேவனே. அவருடைய எல்லாவற்றையும் எல்லா தேவைகளையும் சந்தித்து அவர்களை ஆறுதல் படுத்தும் தேவனே. இந்த சிறு ஜெபத்தை ரட்சகரும் மீட்பரும் உம்முடைய குமாரனாக இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஏறெடுக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல தந்தையே, ஆமென். ஒரு சில அறிவிப்புகள். நம்முடைய சபையில் செவ்வாய்க்கிழமை வியாழக்கிழமை மாலை 7 மணிக்கு கலந்தாய்வு நடக்கிறது. நம்ம செவ்வாய்க்கிழமை வந்து 5th வால்யூம் ஸ்டடி போய் கொண்டிருக்கிறது அந்த கலந்தாய்வு. அதேமாதிரி வியாழக்கிழமை பார்த்தீங்கன்னா கலாத்தியர் நிருபம் அது போய் கொண்டிருக்கிறது. அதனால் சபையார் அதில் கலந்து கொள்ளும்படி அன்பாய் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அடுத்து வந்து பார்க்கும்போது இந்த மாதாந்திர பரலோக மன்னா அது அந்த இதழ் வந்து அந்த புத்தகம் வந்திருக்கிறது. அதனால் நீங்கள் எல்லோரும் என்ன பண்ணுங்கன்னா போகும்போது அதை வாங்கி கொண்டு செல்லும்படி அன்பாய் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா 7ஆம் தூதன் எக்காலம் அந்த மேக்சின் வந்திருக்குது, அதையும் நீங்கள் வாங்கி கொண்டு செல்லும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அடுத்து வந்து பார்க்கும்போது நமக்கு காட்டேஜ் மீட்டிங் வர 7ஆம் தேதி புதன்கிழமை வந்து பார்க்கும்போது செல்வம் மூத்த சகோதரர் செல்வம் கழுத்திரம்பெட்டு அவங்க வீட்டில் 7ஆம் தேதி நடக்க இருக்கிறது. அதனால் காட்டேஜ் மீட்டிங்கில் அனைவரும் கலந்து கொள்ளும்படி அன்பாய் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அடுத்த வாரம் நமக்கு வந்து கலந்தாய்வுக்கு ஒரு டாபிக் சூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அன்பில் பகுத்துள்ளவர்களாய் இருந்து
அது பிடிஎஃப் வந்து உங்களுக்கு அனுப்பப்படும். அதனால் அதை நீங்கள் படித்து கொண்டு வாங்க. அடுத்த வாரம் அது கலந்தாய்வு இருக்கிறது. அதுக்கான பிடிஎஃப் வந்து சகோதரங்களுக்கு குரூப்பில் போடுவாங்க. ஓகேங்களா? அறிவிப்பு அவ்வளோதான். இப்போ ஒரு 10 நிமிஷம் நமக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 10:50 11 மணிக்கெலாம் நீங்கள் வந்துட்டிங்கன்னா நம்ம வந்து பார்க்கும்போது டைமை கரெக்டாக என்ன பண்ணலாம், முடிச்சிக்கலாம். ஓகேங்களா? உங்களுக்கும் டைம் அதிகமாக என்ன பண்ணும், கிடைக்கும். நீங்கள் வந்து டைமை வந்து வேஸ்ட் பண்ணிங்கன்னா டைம் வந்து பார்க்கும்போது குறைவாக என்னது கிடைக்கும். அதனால் நீங்கள் சீக்கிரம் அந்த பிரேக்கை முடிச்சுட்டு வாங்க. அவ்வளோதான் அறிவிப்பு. சரி, சாட்சி கொடுகை அப்படின்றதுனால நீங்கள் எல்லாரும் இருந்து உங்களுடைய சாட்சியை பகிர்ந்து கொள்ளும்படி அன்பாய் கேட்டுக்கொள்ளப்படுகிறது.